السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாத்தின் தாரக மந்திரமாக இருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் ஒரு பகுதியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு பகுதியை உலகத்திற்கு விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்வதற்காக நாம் திருச்சியிலே ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம். அந்த கலிமாவின் இன்னொரு பகுதியாக இருக்கிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சென்று இந்த கலிமாவை அதனுடைய முழு அர்த்தத்தோடும் அதனுடைய முழு கருத்தோடும் மக்கள் உள்ளத்திலே பதிய செய்வதற்காக இந்த தலைப்பிலான மாநாட்டை மாவட்டங்கள் தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்வதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரட்டி ஒரு மாநாடு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை விளக்குவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மாநாட்டை ஏன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற மாநாட்டை அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலே ஏன் நடத்த வேண்டும்? நம்ம எல்லாரும் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோமே, நம்பி இருக்கிறோமே, அதை அடிக்கடி உச்சரிக்கிறோமே, குழந்தைகளுக்கு கூட மக்தபுகளிலே சொல்லிக் கொடுக்கிறோமே. அப்படி இருக்கும் பொழுது இதற்காக ஒரு மாநாடு ஏன் என்று சொன்னால், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு சடங்காக, அதனுடைய கருத்தை உள்வாங்காத ஒரு மந்திர சொல்லாகத்தான் இந்த சமுதாயத்தால் கருதப்படுகிறதே தவிர அதனுடைய முழுமையான பொருளை உள்வாங்கி நடத்தப்படவில்லை. அதிகமான மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை புரியவில்லை. அப்ப இதை மக்களுக்கு தெளிவாக விளங்கிவிட்டால் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும். முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள், முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற மோதல்கள், முஸ்லிம்கள் மத்தியில் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற தீமைகள், மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய பாவங்கள், இது எல்லாமே அடிபட்டு போவதாக இருந்தால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும், அதனுடைய முழு அர்த்தத்தோடு பதிய வேண்டும். இதை சொல்வதற்குத்தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாடு. இதுல எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை, அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை எல்லாம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த மாநாட்டிலே மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய பயணமே துவங்கியது. மனிதர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லாஹ் சொல்வதையும் ரசூல் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பயணமே 80களிலே நாம் துவக்கினோம். இதே நாகூரிலே 1980களிலே நாம் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கடுமையான முறையில் அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மின் விளக்குகளை கழட்டி வந்து மேடையிலே தாக்குதல் நடத்தினார்கள். 1987 என்று நினைக்கிறேன்.
இப்ப இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் அது அழிந்து விட்டதா, வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தை எதிர்த்து களமாடினார்களோ, ஏகத்துவத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ, அடி உதைகள் சித்திரவதைகளுக்கு முஸ்லிம்களை தௌஹீத்வாதிகளை உள்ளாக்கினார்களோ, அங்கு எல்லாமே தாறுமாறாக இந்த கொள்கை வளர்ந்திருக்கிற எடுத்துக்காட்டு தான் நாகூரில் நடக்கிற இந்த மாநாடு. இது கூட நம்ம ஒரு மாவட்ட மாநாட்டு மாவட்டம் ரெண்டாக்கி இருக்கிறோம். நாகை என்பது ஒரு மாவட்டம் தான் அரசாங்கத்தில். நாம என்ன செய்திருக்கிறோம், நாகை ரெண்டா பிரிச்சு அதை ரெண்டு பகுதியாக பிரிச்சும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் திரளை பார்க்கிறோம். அது மழை வரும் என்ற அச்சுறுத்தல், புயல் எச்சரிக்கை எல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் கட்டுக்கடங்காமல் குழுமி இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் வளர்த்திருக்கிறான். அப்ப நம்முடைய பிரச்சார பயணமே மனுஷன் சொல்ல கேட்காத, அல்லாஹ் சொல்ல கேளு, மனிதனுடைய கருத்து மார்க்கம் ஆகாது, இந்த அடிப்படையில் தான் துவங்கியது. இப்ப முஸ்லிம்களை, தமிழகத்து முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க 3 வகையா இருக்கிறார்கள். ஒரு வகையினர் மனித சொல்லு மார்க்கம் ஆகாது, அல்லாஹ் சொல்வதுதான் மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இப்படி ஒரு சாரார் தமிழக முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். அது தௌஹீத் ஜமாஅத் தான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மனித கருத்துக்கள் தான் மார்க்கம் என்று கருதி கொண்டு அதன்படி செயல்படுகிறார்கள். அதை மறைப்பதற்காக வேண்டி, தங்களுடைய கருத்து தான் மார்க்கம் என்பதை மறைப்பதற்காக வேண்டி பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், இமாம்கள் அவங்கள பின்பற்றணும் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அவங்க மனிதர்கள் சொன்னதை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மூணாவது ஒரு சாரார் பாமர மக்கள். அவர்களுக்கு எதுவுமே புரியாது. அவர்கள் மனித கருத்துக்களை இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவங்க குர்ஆனை தான் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த மூணாவது சாரார் யார் என்று சொன்னால், மனித கருத்துக்களை மார்க்கமாக ஆக்குவார்கள். அது அவர்களுக்கு விளங்குவதில்லை. நம்முடைய ஹஜரத் அவர்கள், நம்முடைய மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது குர்ஆன்ல உள்ளதான் அவர் சொல்லுவாரு, நபிகள் சொன்னதான் சொல்லுவாரு. நமக்கு குர்ஆனும் தெரியாது, நபியும் தெரியாது, அதனால் அவர் சொல்றதை கேட்போம் என்று சொல்லி குர்ஆனை, மனித கருத்தை நபியின் கருத்தாக நினைத்து பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க பொதுமக்கள். அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனுஷ கருத்தை பின்பற்றவங்க தயாரா இல்ல. இந்த அஜர்த்துமார்கள், மார்க்க அறிஞர்கள், மதத்தின் தலைவர்கள் என்று நடமாடக்கூடியவர்கள் சரியா சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டு அவங்க சொல்லுகிற மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் சண்டை மக்களுக்கு நமக்கு எந்த விதமான மோதலும் கிடையாது. அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள், தெளிவுபடுத்த வேண்டும். யாரோடு மோதல்? மௌலானாக்கள், அஜர்த்துமார்கள், ஷேகுமார்கள், பல சமுதாய மார்க்க இயக்கங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் நினைப்பதையெல்லாம் மார்க்கமாக மக்களிடத்தை சொல்லி, நம்ம சொன்னதை மார்க்கம்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த பெரியார் சொன்னாரு, இந்த பெரியார் சொன்னாரு என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், நம்ம சமூகத்தில் மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் சாதாரண மக்கள், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு விளங்க முடியாது. இமாம்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க பெரிய ஞானிகள், பெரிய மேதைகள், பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய ஆய்வாளர்கள், நல்ல நோக்கம் கொண்டவர்கள், ரொம்ப அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்க சில சட்டங்களை நமக்கு குர்ஆன் ஹதீஸில் விளங்கி சொல்வார்களே, அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்ப குர்ஆன் ஹதீஸ் வேணான்னு சொல்ல அடி பின்னி போடுவாங்க மக்கள். எப்படி சொல்லுவாங்க? குர்ஆன் ஹதீஸ் வேணும், அது நமக்கு விளங்காது, குர்ஆன் ஹதீஸை நமக்கு புரிந்து கொள்ள இயலாது, அது அரபு மொழியில் இருக்கிறது, அதையெல்லாம் புரிந்து கஷ்டப்பட்டு நம்ம சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு முன்னால் இருக்கிற மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் எல்லாம், இமாம்கள் எல்லாம் இதை இப்படி செய்யுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எல்லாமே குர்ஆன்ல உள்ளதுதான், அது எல்லாமே ஹதீஸ்ல உள்ளதுதான். இப்படின்னு சொல்லி மதுஹபுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாரார், நான் சொன்ன இந்த 2வது பிரிவு இருக்குதே, அதுல உள்ள ஒரு உட்பிரிவு மதுஹபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள்.
இவர்கள் ரெண்டு தவறு செய்கிறார்கள். ஒரு தவறு என்ன தெரியுமா? இவங்க மதுஹப் இமாம்களை இழுக்கிறாங்களே, அதுவே பொய். இவங்க மதுஹபையும் பின்பற்றவில்லை. இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல உள்ளதையும் சொல்ல மாட்டான், நபி சொன்னதையும் சொல்ல மாட்டான். சரி, அபு ஹனீஃபா, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி என்று நாலு இமாம்ங்கிறானே, அதையாவது சொல்லுவானு சொல்ல மாட்டான். இவன் என்ன நினைக்கிறானோ, இவனுக்கு எதில் வருமானம் வருமோ, எதுல புகழ் வருமோ, பேர் வருமோ, எதை சொன்னால் மக்கள் விழுந்து விடுவார்களோ அப்படி சொல்வதை சொல்லிக்கொண்டு அதுக்கு முத்திரை என்ன? இமாம்கள். முத்திரை மதுஹபுகள் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு நான் சில செய்திகளை சொல்கிறேன். இதெல்லாம் மதுஹபுல இருக்கான்னு. இப்ப இமாம்கள்லாம் என்ன செய்யறாங்க? அஜர்த்துமார்கள்லாம் ஒரு ஆள் இறந்து விட்டார் என்று சொன்னால் மூணாம் பாத்தியா ஓதாத இமாம் இருக்காரா? மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா ஓதாத எந்த அஜர்த்தாவது இருக்காங்களா? இல்ல. இந்த எந்த அஜர்த்தாவது மதுஹபுல இல்லைன்னு சொல்லுவார் அவரே? நான் மதுஹபுன்னு சொல்லுவார். அப்ப எல்லா அஜர்த்துமார்களும் மதுஹபில் இருக்கிறார்கள். அவர் ஹனபியா இருப்பார், இல்லை ஷாஃபியா இருப்பார். வேற நாட்டுக்கு போனால் மாலிகி, ஹம்பலியா இருப்பார். நம்ம நாட்டில் ரெண்டு தான். அப்ப கடற்கரை பகுதியாக இருந்தால் அதிகமாக ஷாஃபியா இருப்பார்கள், மற்ற பகுதிகளாக இருந்தால் ஹனபியாக இருப்பார்கள். அப்ப நம்ம அஜர்த்துமார்கிட்ட கேட்கிறோம், நீங்க குர்ஆன் வேணா சரி விட்டுருங்க, ஹதீஸ் வழங்க விட்டுருவோம், இமாம்கள் தானே வேணும். நாலு இமாமுல எந்த இமாமும் மூணாம் பாத்தியா சொன்னார்? அடே, மதுஹபை பின்பற்ற இமாமை பின்பற்றணும்னு சொல்லி பில்டப் கொடுத்து மக்களை ஏமாத்துறிய. இது இமாம் சொன்னதா? அபு ஹனீஃபா இமாம் செத்து போன ஆளுக்கு மூணாம் பாத்தியா ஓதுங்க, ஷாஃபி இமாம் 40ஆம் பாத்தியா ஓதுங்க, வருஷ பாத்தியா ஓதுங்க சொன்னாங்களா? அப்ப இந்த பாத்தியா என்ற பெயர்ல இறந்தவர்களுக்காக செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. நல்லறிஞர்கள் என்று இவர்கள் பாராட்டுகிறார்களே, அவங்களுடைய ஃபத்வாக்களிலும் புத்தகங்களிலும் இல்லை, கூற்றுகளிலும் இல்லை. அப்ப எது? இவன் தன் கருத்தை மார்க்கம் என்று ஏமாத்துகிறான். மனித கருத்து மார்க்கமா எதுக்கு சொல்றோம் என்று கேட்டால், இது இவனுடைய சொந்த கருத்து. இதை மக்களிடத்தில் சொன்னால் காசு கிடைக்கும். இதை மக்களிடத்தில் சொன்னால் இறந்த வீட்டில் அனுதாபம் காட்டுவதற்கு பதிலாக, அந்த துக்கத்திலே பங்கெடுப்பதற்கு பதிலாக அங்கேயும் கைமட கேட்கிறான், எண்ணி பார்க்கறான், காசு வாங்கிட்டு வர்றான். அப்ப இறந்த வீட்டில் ஒரு ஜனாசா தொழுவிப்பதற்கு காசு, அதை விட்டு ஆட்டாரு மாட்டாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு விருந்து என்ற பெயர்ல ஒரு பெரிய சுமத்தி, கணவனை இறந்துட்டு அந்த மனைவி உட்கார்ந்துருப்பா, அந்த சொத்துக்களை கணவன் சொத்தை வைத்தா இனிமேல் வாழணும், அப்படிப்பட்டவள்கிட்ட போய் 40ஆம் பாத்தியாக்கு 4 ஆட்டாரு. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இது மதுஹபில் இல்லை. அப்ப மதுஹபிலும் இல்லாத ஒன்றை இவர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏமாத்துறாண்டு விளங்குதா? உங்களை ஏமாற்றுகிறார்கள், இமாம்கள் பெயரை சொல்லி ஏமாத்துகிறார்கள். அப்ப நீங்கள் மதுஹபையாவது பின்பற்றுவதாக இருந்தால் மூணாம் பாத்தியா இல்லைன்னு சொல்லணும், மூணாம் பாத்தியா ஒழிக்கணும், ஏழாம் பாத்தியா ஒழிக்கணும். ஒவ்வொரு இறந்தவருக்காக வேண்டி அவரவர் பிள்ளைகள் துவா செய்து கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கென்று கூலிக்கு ஆள் பிடித்து செய்யலாமா? இப்ப ஹனபி மதுஹபுடைய புத்தகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் குர்ஆனை கூலி கொடுத்து ஓதச் செய்து, அதற்கென விருந்து செய்து, அதற்கென கூட்டத்தை கூட்டி செய்வது தப்பு இருக்கு. இதுல மதுஹபுல இவன் மதுஹபை பின்பற்றேன்னு சொல்றான். இமாம்களுக்கு பில்டப் கொடுப்பாங்க. அபு ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய அறிவு ஆற்றல் வாங்க, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. அவங்களுடைய அறிவு ஆற்றலையும் குறை இருக்கு. ரெண்டாவது விஷயம், அப்புறம் ரெண்டாவது நான் வர்றேன், சரி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிடுவோம். இந்த பில்டப் நீ கொடுத்தாயானால் அவர் சொன்னாதான் செய்யணும். அப்ப அபு ஹனீஃபா மதுஹபுல என்ன இருக்கு என்று கேட்டால் இதெல்லாம் பிதாத்து, இது செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடாதுன்னு மதுஹபு சொல்லுகிறது. மதுஹபுடைய காவலர்கள் செய்யுங்கிறாங்க, மதுஹபு வேணாங்கிற நாம செய்யக்கூடாதுங்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? மதுஹபு வேணாங்கிறவங்க குர்ஆன்ல இல்லாதனால, ஹதீஸ்ல இல்லாதனால வேணான்றோம். மதுஹபு வேணுங்கிறவன் என்ன செய்யறான்? இமாமும் சொல்லலன்றாது வேணான்னு சொல்லணும்ல, விட்டு விடுங்கள் மக்களே சொல்ல மாட்டான். ஏன்? அவன் மார்க்கத்தை இஷ்டத்துக்கு சொல்லுகிறான், மார்க்கத்தை படித்து சொல்லவில்லை. அவன் படித்த புத்தகத்தில் இது கிடையாது. இந்த மார்க்க அறிஞர்கள் எந்த புத்தகத்தை படித்து சனது பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த புத்தகத்தில் இது கிடையாது. சரி, ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டது, அதுக்கு என்ன செய்யறான்? சுப்ஹான மௌலிது ஓதுறான். அப்புறம் முஹீதீன் மௌலிது ஓதுறான் அடுத்த மாசத்துல. அப்புறம் ஷாவுல் அமீது மௌலிதுன்னு ஓதுறான். இந்த ஊர்ல அடங்கி இருக்கார்ல அவர் பேர்ல
ஷாவுல் ஹமீது மௌலூதுன்னு ஓதுறான், ஹசன் ஹுசைன் மௌலூதுன்னு ஓதுறான். இப்படி ஏராளமான மௌலூது கிதாபுகள் அத்தனையும் வாங்குறாங்க. நாகூரில் தான் வந்து வாங்குவாங்க. பல ஊர்களில் கிடைக்காது. அதிசயமான மௌலூது கிதாபுகள்லாம் எங்கே கிடைக்கும்? நான் அந்த இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் ஷிர்கின் கோட்டையாக இருந்த காலத்தில் இங்கே வந்து அந்த புத்தகத்தில் வாங்கிட்டு போவோம் விமர்சிப்பதற்காக வேண்டி. வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி அத்தனை வகையான மௌலூது கிதாப் வச்சிருக்கிறீங்கள. நான் கேட்குறேன், இந்த சுப்ஹான மௌலூது ஓதுன்னு சொல்லி அபூ ஹனீஃபா சொன்னாரா? அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு வேணாம், விட்டுருங்க. அல்லாஹ் ரசூல் தான் வேணாம் ஒதுக்கிட்டீங்களா, புரியாத, அதை விட்டுருவோம். நீங்கள் அபூ ஹனீஃபா மதுஹப் தானே, ஷாஃபி மதுஹப் தானே. அப்போ ஷாஃபி மதுஹப்ல சுப்ஹான மௌலூது ஓத சொல்லி இருக்குதா? ஹனஃபி மதுஹப்ல இருக்குதா? மாலிக் ஹம்பலி விட மாதிரி அறவே இருக்காது, வாய்ப்பே இல்லை, இங்கே இல்லை அவங்க. அப்போ ஷாஃபி மதுஹப்ல எந்த கிதாபில் சுப்ஹான மௌலூது என்று மௌலூது இருக்கிறது? அது நீங்கள் ஓத வேண்டும், மேக்கட்டு கட்ட வேண்டும், பூக்கள் வைக்க வேண்டும், சாம்பிராணி கொளுத்த வேண்டும், அஜர்த்து கூலி கொடுக்க வேண்டும், வகையா சாப்பாடு, இதெல்லாம் இருக்குதா? சரி, இதெல்லாம் இல்லாமல் தொலைஞ்சிட்டு போகுது. ஓதலாம்டா இருக்கா? சுப்ஹான மௌலூது ஓதுங்க, ரசூலுல்லாஹ் புகழ்வது அதுதான் புகழ வேண்டிய முறை என்று இருக்கா? அப்ப நீ மௌலூது ஓதுறேங்கிற, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. நீ யார் வழியில் செல்வதாக சொல்கிறாயோ, யார் வழியில் சொல்வதாக மக்களை ஏமாற்றுகிறாயோ, யார் வழியில் செல்ல வேண்டும் என்று மக்களை அழைக்கிறாயோ, அந்த மதுஹப் நூல்களில் இது உண்டா? இது மௌலூது எந்த மௌலூதும் கிடையாது. சுப்ஹான மௌலூது கிடையாது, ஹசன் மௌலூது கிடையாது, ஷாவுல் ஹமீது மௌலூது கிடையாது. இவர்கள் என்னென்ன மௌலூதுகள்லாம் ஓதுகிறார்களோ அதில் எந்த மௌலூதும் ஓதுங்கள் என்று ஷாஃபி மதுஹப்லையும் கிடையாது, மாலிக் மதுஹப்லையும் கிடையாது, ஹனஃபி மதுஹப்லையும் கிடையாது, ஹம்பலி மதுஹப்லையும் கிடையாது. அப்ப இந்த மதுஹப் பின்பற்றணும் அழைக்கிறார்களே, அது என்னத்துக்கு அழைக்கிறார்கள்? மனித சுயநலத்திற்காக உண்டாக்கின ஒரு கருத்தை நோக்கி அழைக்கிறார்கள். எதுக்கு இதை உண்டாக்கணும்? இந்த பாத்தியா உண்டாக்குறதுக்கு வருமானம். சும்மா வருமானம் வருதுல்ல, மேல் வருமானம். எதுக்கு மௌலூதை உண்டாக்கணும்? ரசூலுல்லாஹ் தானே புகழணுங்கிற. சரி, வந்து புகழ்ந்துட்டு போன்னு சொல்லி பாருங்களேன். அஜர்த்தை கூப்பிட்டு, அஜர்த்து ரபியுல் அவ்வளவு வீட்டில் மௌலூது ஓதுன்னு நல்ல சிறப்பான ஒரு மௌலூதை போடுங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் மௌலூது ஓத சொல்லிட்டு அஜர்த்து சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. என்ன ஆகும்? மௌலூது கூடாதுன்னு எல்லாரும் கை மடக்கு கொடுக்காம, காணிக்க கொடுக்காம மௌலூது ஓத சொல்லி அனுப்பிவிட்டேன்னு வைங்க. மௌலூதுலாம் கிடையாதுங்க, அது சும்மா உண்டாக்கிறாங்க அவங்களோ. நாங்கள் நிர்பந்தத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஏன்? இதுக்கு தான் ஓதுறது. அதனால தான் 5 ரூபாய்க்கு ஒரு மௌலூது, 10 ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு மௌலூது, ஏழை வீட்டுக்கு ஒரு மௌலூது, பணக்கார வீட்டுக்கு ஒரு மௌலூது, யார் வீட்டு முறைன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மௌலூது. இதெல்லாம் எதுக்காக வேண்டி? இதெல்லாம் வருமானத்திற்கு செய்கிற காரியங்களை எல்லாம் மதுஹப்ல கூட இல்லாத காரியங்களை ஏன் செய்கிறார்கள்? மனித கரு அவங்க நினைச்சதை மார்க்கமாக்குற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, அழகான பேசிக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு தலப்பாவும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டு என்னத்தையா சொன்னா, அரபில் 2 வார்த்தையை சொன்னா ஏமாறுற அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டுதான் வாயில வந்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறார்கள். சரிப்பா, மதுஹப்ங்கறிய, அதுக்கு நோட்ஸ் கொடுன்னு கேளுங்க. யாராவது கேட்டீங்களா? சுப்ஹான மௌலூது ஓதலாம் என்பதற்கு நேரடியான வார்த்தையை மதுஹப் கிதாபுல காட்டுன்னு கேட்டு பாருங்களேன், அதோடு பேர் வருது. அப்ப இது பொய்ன்னு விளங்குறது. அப்ப காசுக்காகத்தான் இது செய்கிறார்கள். வருமானம் வர்றது காரணத்து, காசு, சாப்பாடு, அதான் மெயின் நோக்கமே. வெக்கமே இருக்காது. 2 கொட்டரா வைப்பாங்க, வெக்கமில்ல. 2 கொட்டரா மக்களை கேவலமா இருக்கும். ஒரு 10 பேர் உட்கார சபையில போய் சிலதை ரொம்ப கொடுத்தா வாங்கிக்கலாம், சோத்தை ரொம்ப கொடுத்தாங்கன்னா அடுத்தவன் என்ன நினைப்பான்? உங்க எல்லாருக்கும் ஒரு பிளேட்டை கொடுத்து எனக்கு 2 பிளேட்டை வச்சா இப்படி மேயிறான. இது கௌரவமா? இது அஜர்த்துக்கு 2 கொட்டரா வைடா, கேட்க வேணான்னு. ஏன்டா நானும் மனுஷன் நாடா, சாப்பாடுறாமான்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் பணத்திற்கும் அலையக்கூடியவர்களாக அவர்களுக்கு நமக்கு தான் பஞ்சாயத்து. அவன் தூண்டி விடுறார்கள், அவங்க தான். மக்களுக்கு ஒன்று வழங்காது, விளங்க வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வழங்குவார்கள். இந்த முகமது ரசூலுல்லாஹ் மான சுத்து முடிகிறதுக்குள்ள இன்னும் சரிபாதி மக்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வென்றெடுத்து காட்டுவான். அப்ப இது மதுஹப்ல இல்ல. அதே மாதிரி இந்த உங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு மௌலூது கிதாப் போட்டிருக்காங்க. அதுல என்னன்ற அரபு தமிழ்ல உள்ள மௌலூது கிதாப், நகுசுன்றதுக்கு பேர். அந்த புக்கில் என்ன போடுதுக்காண்டா, ஃபஸ்லுன் ஃபீ பயானி கொடிய நகுஸ். தமிழ் அரபி கலந்து போடுவார். கொடிய நகுசு பற்றிய பாடம், கொடிய நகுசு பற்றிய பாடம்னு போட்டுட்டு அதுல என்ன செய்வாங்க, ஒரு ஒடுக்கத்து புதனுக்காக எழுதின பாட்டு. என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டா,
நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகுஸ் என்றான் குரானிலே. இந்த ஒடுக்கத்து புதன் இருக்குல்ல, சஃபர் மாசத்துல ஒடுக்கம்னா கடைசி நடத்தம், லாஸ்ட் நடத்தம். ஒடுக்கத்து புதன்னா கடைசி புதன். ஆனா நாளைக்கு வியாழக்கிழமை சாவ போறாரு போல தெரியுது, அதனால கடைசி புதன். அதுக்கு என்ன பேரு? ஒடுக்கத்து புதன் பேரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு உலகத்தில் உள்ள அம்புட்டு முசீபத்து இறங்குது. அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்ட காரணத்தால் முசீபத்து பிடிச்ச ஒரு நாள் ஒடுக்கத்து புதன் நாள். அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய பீடை இறங்குற காரணத்தினால் அதற்காக வேண்டி நாங்கள் மாவிலையில சில எழுத்துக்களை எழுதி தருவோம், தட்டுல எழுதி தருவோம். அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் கரைத்து குடிக்க வேண்டும். குடித்தீர்களே ஆனால் அது அந்த முசீபத்தை அடிச்சு தள்ளிடும். ஏவுகணை அடிக்கிற மாதிரி என்ன செய்யும், அங்க இந்த முசீபத்து இறங்குனா இங்க இந்த கட்டு போய் என்ன செய்யும், அந்த முசீபத்தை அடித்து தள்ளுற மாதிரி இந்த மாவிலையில் எழுதக்கூடிய, எங்க ஊர்ல கத்துமாங்க, உங்க ஊர்ல என்ன பேரும் தெரியல. அப்ப மாவிலையில இந்த தட்டெல்லாம் எழுதி என்ன செய்வாங்க, அஜர்த்திட்ட போய் வாங்கிட்டு வரணும் ஒடுக்கத்து புதனுக்கு. அதை கொஞ்சம் அதுக்கு மூணு சைஸ் தருவாங்க எங்க ஊர்ல எல்லாம். குடிக்கிறதுக்கு ஒண்ணு, மேல தொளிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு, குளிக்கிறதுக்கு ஒண்ணு. குளிக்கிறதுக்குள்ளது குடத்துல போட்டு மொத்தத்தையும் போட்டு கழுவி அதுல குளிக்கணும். தொளிக்கிறது கொஞ்சமா கலந்து செம்புல கலந்து எல்லாம் தொளிச்சு விடுவாங்க பிள்ளைகள் மேல. அதுக்கு ஸ்பெஷலா 3 சைஸா தருவார். 3 வியாபாரம் 1 வாங்கிட்டு போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்கான 3 வாங்கிடணும். இப்படி எல்லாம் செய்தார்களே. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நமக்கு மார்க்கத்தை பத்தி அறிவு இல்லாதை பயன்படுத்தி கொண்டவன் சொல்றான் குர்ஆன்ல இருக்குங்கிறான். இந்த பாட்டுல சொல்றான், எப்படி சொல்றான்? நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை, இந்த ஒடுக்கத்து புதனை நெடியோன் அல்லாஹ் நெடியோன் நகுசி என்றான் குர்ஆனிலே. நகுசுன பீடை. நெடியோனாகிய அல்லாஹ் குர்ஆன்லயே ஒடுக்கத்து புதன் பீடைன்னு சொல்லிட்டான். தலையத்துல ஆட்டினாங்க அப்படி பாரு. என்னடா குர்ஆன்ல இருக்குங்கிற எந்த வசனத்துல இருக்கு? குர்ஆன்ல இருந்த நம்பர் சொல்லணும்ல. அவ குர்ஆன்ல இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி அப்ப ஒடுக்கத்து புதனை உண்டாக்கி வச்சிருக்கிறானே, இவன் ஏன் இமாம்கள் பேர்ல சொல்ல மாட்டான்? அப்ப குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிற வார்த்தையே குர்ஆன்ல கிடையாது. ஒடுக்கத்தை விட்டு தள்ளுங்க. புதன்க ஜும்மாங்கிற வார்த்தை இருக்கிறது, சனிக்கிழமை எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. புதன்கிழமைங்கிற வார்த்தையே குர்ஆன்ல இல்லாத ஒரு கிழமை எது? புதன்கிழமை. அப்ப புதன்கிழமைங்கிற சொல்லே குர்ஆன்ல இல்ல. இவன் என்ன பண்றான்? ஒடுக்கத்து புதன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதுக்கு நாங்க அதுக்கு மருந்து தர்றோம், அதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த முசீபத்தை நீக்குவதற்குரிய மந்திரத்தை தர்றோம்னு சொல்லி ஏமாத்துறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், சரி உனக்கு குர்ஆனை சொன்னா கொடுத்தல், எந்த மதுஹபுல இது செய்யலான்னு இருக்குது? எந்த மதுஹபுல ஷாஃபி இமாம் சொன்னாரா இந்த மாதிரி ஒடுக்கத்து புதன் ஒன்று இருக்கிறது, அதுல இந்த மாதிரி இலையில தட்டுல எழுதி கரைச்சு குடிங்க அப்படி சொன்னாரா? இல்ல. ஹனஃபி இமாம் சொன்னாரா? இல்ல. அப்புறம் என்ன மதுஹபுங்கிற நீ? குர்ஆன் இல்லைங்கிற. ஒன்னு ஷாஃபினா ஷாஃபி கிதாபுல காட்டு, ஹனஃபினா அபூ ஹனீஃபா இமாம் சொன்னதை காட்டு. அவங்களும் சொல்லல. அப்ப குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, இவன் பாட்டுக்கு என்ன தேவை எழுதி கொடுத்து கரைச்சு குடிக்கிறான். நீங்கள் ரெடினா என்ன அர்த்தம்? அப்ப நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீர்கள்? அட நீங்க சொல்ற மதுஹபுலையாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? கேள்வி கேட்டீங்களா? உறுதிப்படுத்தினீங்களா? அப்ப அந்த அளவுக்கு மதுஹபுல வசதி ஏன்னு கேட்டா, குர்ஆன் சொன்னேன்னு வைங்களேன், அது ஈஸியா எடுத்துடலாம். இப்ப நான் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னேன்னு வைங்களேன், இறங்கும்போது நீ கேட்டுறீங்க எந்த ஆயத்துன்னு கேட்பீங்க, வணங்குதா? எந்த ஹதீஸ்னு கேட்பீங்க. ஹதீஸ் குர்ஆன்லாம் ஈஸியா எடுத்து உறுதிப்படுத்திடுவாங்க. அதை சொன்ன ஆபத்துங்கிறதுனால மதுஹபுன்னா பேருக்கு நிறைய கிதாப் இருக்கு, 1000 கிதாப், உங்களுக்கு விளங்காத பேர் கூட தெரியாதுன்றாங்க. மதுஹபு கிதாபுல ஆதாரம் கேட்டீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான புக்கு, ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி தப்பிச்சு கொள்வதற்கு தான் அந்த மதுஹபே தவிர இவங்களுக்கு மதுஹபுக்கு இமாமுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் வருமானம் செய்கிற அம்புட்டுமே வருமானம். நீங்க பள்ளியாசலுக்கு போறீங்க, போய் ஜமாத் தொழுகையில் தொழுவுறீங்க, தொழுத உடனே சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்வாரு? அஜர்த்து துவா ஓதுவார். பின்னாடி உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க? ஆமீன் ஆமீன்பாங்க. சலாம் கொடுத்த உடனே இந்த ஆமீன் எல்லா இடத்துலையும் இருக்கு. தொழுகைக்கு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த வணக்கத்திலே சேர்த்துட்டாங்க என்பதற்காக சொல்ல வர்றேன். மற்ற எல்லாத்துலையும் இந்த ஆமீன்கிற விளையாட்டு நடந்து கொண்டு இருக்குது. அப்ப தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யணும்? அஜர்த்து துவா செய்வாரு. பின்னாடி இருக்கிறவெல்லாம் ஆமீன் ஆமீன்பாங்க. இது தப்புன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 23 வருஷம் தொழுது இருக்கிறாங்க. எந்த ஒரு வக்திலையாச்சும் சலாம் கொடுத்துட்டு அவங்க துவா ஓதி மீதி உள்ளவங்க ஆமீன் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் காட்டுப்பா, நாங்களும் செய்யறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சதாக ஒரே ஒரு ஹதீஸை நீ எடுத்து காட்டினால் நாங்களும் அந்த கூட்டு துவாவை ஓதுகிறோம், எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அப்ப இந்த கூட்டு துவாவை உண்டாக்கி இருக்கிறாங்க. சரி, அப்பனா நீ மதுஹபுங்கிற அதுல இருக்கணும்ல. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல,
மதுகப்புலையாவது இந்த மாதிரி சலாம் கொடுத்த பிறகு இமாம் வந்து துவா ஓத பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க இருக்குதா? இல்ல. எப்படி இருக்கிறது? தன் கலி குதுவத்துல் இமாமி குதுவத்துல் மாமூமி சலாமில் இமாம். இமாம் இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரோ அதோட இமாமுக்கு இவனுக்கு உள்ள தொடர்பு முடிந்து விட்டதுன்னு இருக்குது. இதுல இருக்குது மதகபு கிதாப்ல. மதகபு கிதாப் என்ன சொல்லுதுன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்குறாரு அது வரைக்கும் தான் அவர் இமாமு. சலாம் கொடுத்தவன திக்ர் செய்யறோம், திக்ர் செய்ய ஓதுறோம், ஓது கூட தொழுகிறோம், தொழுவு துவா செய்யறோம், துவா செய்ய அவருக்கு ஒன்றும் டச்சு கிடையாது, பிரிஞ்சாச்சு. சலாம் கொடுக்குற வரைக்கும் தான் அவர் குனியும் போது குனியுவோம், நிமிரும் போது நிமிருவோம், அத்தஹியாத்துல இருக்கும்போது இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே அவர் இமாம் இல்லை, நீ மாமும் இல்லை, முடிஞ்சு வச்சுக்கிறார். நம்ம தனி, அவர் தனி. இப்ப என்ன துவா ஓதி எங்களை இணைக்கிறேங்கிற? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதோட? அப்ப இப்படி வந்து நான் சொல்லவில்லை, மதுஹப் கிதாபுல இருக்கிறது. மதுஹப் கிதாபுல இருக்கிறது. சலாம் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, தொழுகைக்கு பிறகு ஓதுறதுக்கு எவ்வளவு திக்ர் சொல்லி தந்திருக்காங்க. ஒருத்தர் 10 ஓதுவாரு, ஒருத்தர் 5 ஓதுவாரு, ஒருத்தர் 4 ஓதுவாரு, ஒருத்தர் என்ன செய்வார், தொழுது முடிச்சோன்னா 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வேகமா போறதுக்கு இருப்பாரு, பஸ்ஸை பிடிக்கிறவர் இருப்பாரு. நீ என்ன சலாம் கொடுத்து அம்பிட்டு போற எல்லாம் இறுக்கி பிடிச்சி வைக்கிற? நீ விரும்புறது அத்தனை பேர் மேல திணிக்க நீ யாருன்னு? நீ விரும்பியது எங்கள் மீதெல்லாம் திணிக்க நீ யாரு? அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னா நாங்க கட்டுப்பட்டு போயிடுவோம் இமாம்னு சொல்லி. இது இமாமுக்கு சொன்ன விதிக்கு வெளியே உள்ள காரியமா இருப்பதால் இதை நீ செய்யும் போது எங்களை எப்படி இதில் இணைக்குவே அப்படி எல்லாம் கேட்கறது குர்ஆன் ஹதீஸ்ல கேட்டோம். மதுஹப்னு சொல்றவன் மதுஹப்ல இதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? தேவபந்துன்னு ஒரு மதரசா இருக்கிறது. அதான் உலகத்திலே மதுஹப்வாதிகளுக்கு பெரிய மதரசா தேவபந்துரா இந்தியாவில் தான் இருக்குது. ஊபியில உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அந்த மதரசா தான் உலகத்தில் உள்ள மதுஹப்வாதிகளுக்கெல்லாம் பெரிய மதரசா. வேற எந்த நாட்டிலையும் மதுஹப் மதரசா அவ்வளவு பெரிய மதரசா கிடையாது. 2000-3000 பேர் படிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மதரசா. அப்ப அந்த மதரசாவில் தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதலாமான்னு வதா கேட்கிறாங்க. அது இல்லை, பிதஅத் ஓதக்கூடாதுன்னு வருது. அது மதுஹப் மதரசா, மதுஹப் யூனிவர்சிட்டி, மதுஹப்புக்கு அது அத்தாரிட்டி. அந்த மதுஹப் மதரசாவில் இருந்து பத்துவா தர்றாங்க. இது மதுஹப்ல இல்ல, மதுஹப் புக்ல கிடையாது. அதனால இந்த கூட்டு துவா சலாம் கொடுத்த உடனே நம்ம எல்லாம் சேர்த்து அவர் துவா ஓதுறாருல அது இல்லைன்னு இருக்கு. இதையும் அத்தனை அஜர்த்து செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இதனால நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய கத்துக்கொண்டீர்களேயானால் அவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார். என்ன ஐடியா பண்ணாங்க? செத்து போனாலும் பாத்தியாவை நம்ம தான் போகணும், கருமாதிக்க நம்ம தான் போகணும், கல்யாணத்துக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னு உண்டாக்கி வச்சிருக்கும் பொழுது தொழுது நீ துவா செஞ்சிக்க அப்படின்னா உங்களுக்கு மனசுல என்னவாயிரும்? தெளிவு விருந்துடும். அப்ப நம்ம வாப்பாக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடுவோம். நம்ம சலாம் கொடுத்து நமக்கு துவா செய்த மாதிரி என்ன செய்வோம்? பாப்பாக்கு துவா செய்வோம், அம்மாக்கு துவா செய்வோம், சொந்தக்கார துவா செய்வோம், நம்மளே செஞ்சுட்டு போயிடுவோம். அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்ன செய்யறான்? அல்லாட்ட உனக்கெல்லாம் கேட்க தெரியாது, நான் தான் கேட்பேன். சலாம் கொடுத்தோட முடிஞ்சிடல கதை. அல்லாஹ்விடத்தில் கையேந்திர உனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன், நீ ஆமா போடு. அப்ப நான் தான் உனக்காக ஓத முடியுமே தவிர உனக்காக நீ ஓத முடியாது அப்படிங்கிறதுனால. அதனாலதான் இந்த பாத்தியாலாம் போன வந்தது காரணமே. எதை ஐடியா பண்ணி உண்டாக்குனாங்க தெரியுது அந்த இதெல்லாம். அப்ப வீடுகளில் போய் கல்யாணம் ஆச்சரத்தை கூப்பிடு, சட்டியை வச்சு ஆச்சரத்தை கூட, பொட்டி வச்சு ஆச்சரத்தை கூட, சட்டியை தூக்கி அடுப்புல ஏத்தணும், அதுக்கு அல்வாத்தியாமாங்க. எதுக்கு நான் பந்த காலம் உண்டுவான் அச்சரத்து வாங்க, மாப்பிள்ளைக்கு தொப்பி தூக்கி தலையில வைங்கால் பாத்தியா. அப்ப எதுக்கு எடுத்தாலும் பாத்தியாங்கன்னு ஒரு துவா ஓதிட்டு போறானே எதுக்கு? அப்போ அந்த தொழுகையில கொடுக்குற பயிற்சி. வெள்ளிக்கிழமை போறீங்கல்ல, டெய்லி போட்டாலும் வெள்ளிக்கிழமை போறீங்கல்ல, வெள்ளிக்கிழமை பாக்குறீங்களா? அப்ப அவர் துவாவை ஆமீன்கிறீங்களா? மனசுல பதிஞ்சிடும். இறைவன்ட்ட நம்ம நெருங்க முடியாது, இறைவன்ட்ட நம்ம கேட்க முடியாது. அஜர்த்து இருந்தா கேட்பாரு, இல்லாட்டி நம்ம போயிட்டு இருக்க வேண்டிய தொழுவுறதான் நம்ம வேலை அப்படின்னு மனசுல பதிஞ்சு பதிஞ்சு டெய்லி திரும்ப 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 அதை போதர் செஞ்ச உடனே என்னாச்சு? அப்பனுக்கு துவா செய்ய மாட்டேங்கிறான். அஜர்த்து எங்க அத்தா யாரும் துவா செய்யுங்க. ஏன்டா அவருக்கு அவர் செய்யற துவா வந்து துவாவா இருக்குமா? நான் கேட்கறேன், ஏன் தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா நான் துவா செஞ்சு அப்படி செய்வேன், உள்ளத்துல இருந்து செய்வேன், மனம் முருகி செய்வேன், அல்லாட்ட கெஞ்சி எப்படி செய்யணும் அந்த மாதிரி முறையில் நான் செய்வேன். அப்ப நான் என் தகப்பனு துவா செய்யறதுக்காக வேண்டி 200 ரூபா தரேன் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆளை கூட்டிட்டு போனா அவன் என்ன செய்வான்? 200 ரூபாய்க்கு தானே செய்வான். கொடுக்குற சாமான் அதுதான் செய்யணும். அதை ஏழைக்கு ஒன்று பணக்காரன்னு ஒன்று செய்யறானா இல்லையா? இந்த அஜர்த்துமாறு செய்யற இறந்தவர்களுக்கு செய்யற துவாவுலையே 40 தான் பாத்தியா, எல்லாம் ஒரே யூனிஃபார்மா இருக்கா? இல்ல,
அப்போ வசதியான வீட்டுக்கு போனால் நீட்டி நிமித்தி பெரிய துவா, ஏழை வீட்டுக்கு போனால் சின்ன துவா, இதை வந்து அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? அப்போ ஒரு பேர் வைக்க போறீங்க, நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சா அல்லாஹ் என் பிள்ளைக்கு வந்து இந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு சொன்னால் அது உள்ளத்திலேருந்து வரும். நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்கிறதுங்கிறது அது பவர்ஃபுல்லான துவா. அதுதான் துவாவே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கிறதா இருந்தால் தக்குவா உள்ளவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான். இறையச்சம் இருக்க வேண்டும். அப்போ இறையச்சம் யாருக்கு இருக்கு? தகப்பனுக்கு மகன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், மகனுக்கு தகப்பன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துவா செய்தால் அதில் இறையச்சம் இருக்கும். அப்போ சொந்த பந்தங்களுக்கு துவா செய்தால் இறையச்சம் இருக்கும். யார் எவருன்னு தெரியாத ஒருத்தனை கூட்டிக் கொண்டாந்து காசை கொடுத்து செய்யினா அதில் என்ன இறையச்சம் இருக்கும்? பிஸ்னஸ் தான் இருக்கும், அதில் தொழில் தான் இருக்குமே தவிர அதில் எப்படி இறையச்சம் இருக்கும்? அது எப்படி துவாவாகும்? அப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து அல்லாட்ட கேட்க தெரியாத ஆக்கி அதுக்கு தான் தர்காவுக்கு போனது அது ஒரு காரணம். இல்லை தர்காவுக்கு போனது காரணம். நம்ம மக்கள்லாம் தர்காவுக்கு ஒரு காலம் போனச்சு இல்லைங்க. அதெல்லாம் எதனால? அல்லாஹ்வும் அஜர்த்துக்கு, மக்களுக்கு அவுலியா. அஜர்த்து யாருக்கு? அல்லாஹ் யாருக்கு? அஜர்த்து அல்லாட்ட கேட்பாரு, நம்ம கேட்க முடியாது. நம்ம எங்கே போகிறது? அவன் யோசிச்சான், அஜர்த்து பள்ளியாசம் போனால் கேட்க விட மாட்டேங்கிறாரு, இங்கே என்ன யார் வேணாலும் கேட்டு போகலாம், என்ன வேணாலும் நெத்தியை வச்சு கூட தேய்க்கலாம், கேள்றான்ட்டாங்க. அப்போ அதனால தானே இந்த மாதிரி தர்காவில் போய் கேட்கறது, அஜர்த்தை குட்டி எல்லாத்தையும் செய்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் அடித்தளம் எதுன்னு கேட்டால் உனக்கு துவா செய்ய தெரியாதுன்னு போட்ட மந்திரம். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டால் இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை வந்து நம்ம அவங்க துவா இவ்வளோ பவரான துவா. இப்போ நம்ம ஒரு அஜர்த்தாக இருந்து நம்ம கேட்குற துவாவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கேட்குற துவா எப்படி? அது இஹ்லாஸான துவா தானே. அப்படி இருந்தும் கூட உங்களுக்காக நான் துவா செய்வேன்னு சொல்லலை. தொழுகைக்கு பிறகு இதை ஓத மறக்காதே, அதை ஓத மறக்காதே, இந்த திக்ர் செய்ய மறக்காதே என்று சொல்லி கொடுத்தார்களே தவிர உனக்கு நான் ஓதுவேன் சும்மா ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த துவா ஓதுறாங்கள மதுஹபிலையும் குர்ஆன்லையும் இல்லாத, ஹதீஸ்லையும் இல்லாத, மதுஹபிலையும் இல்லாத மனித கருத்தை சம்பாதிப்பதற்காக மார்க்கம் ஆக்கி இருக்கிறாங்களே, இவங்க ஓதுற துவாவுல அஜர்த்தை என்ன கேட்பாரு? அவருக்கு எது நல்லதுன்னு படிச்சு அதனை கேட்பாரு. அவருக்கு நல்லது, உங்களுக்கு அது கெட்டதா இருக்கும்ல. சில விஷயங்கள் சிலருக்கு நல்லதா இருக்கும், சிலருக்கு கெட்டதா இருக்கும். ஒரு உப்பு வியாபாரி இருக்கான்னு சொன்னா அவனுக்கு மழை பெய்யறது கெட்டது. ஏன்? மழை பெஞ்சா சாக்கு தான் மிஞ்சும். சைக்கிளில் உப்பு ஊற்றிக்கிட்டு போகிறான், மழை பெஞ்சிருச்சு, மழையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அவனுக்கு என்ன? யாரெல்லாம் இன்றைக்கி நான் உப்பு வைக்க போகிறேன், மழை பெய்யக்கூடாது அப்படின்ற அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருக்கு தேவை. ஒரு விவசாயி இருக்கிறான், அவனுக்கு என்னது? வயல் காஞ்சி போய் கிடக்கும், இறைவா எனக்கு மழை வேணும்பா. இந்த அஜர்த்து உப்பு வியாபாரியாக இருந்தான்னு வைங்க, அஜர்த்து சொந்தக்காரன் எவனாச்சு அவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் மழை வேணாம் பாரு. இவன் ஆமாம்மா, யாருக்கு மழை வேணுமோ அவன் ஆமான்னு கேட்பான். அஜர்த்துக்கு வதன்னு 10 பிள்ளை, யாரெல்லாம் இனிமே எனக்கு பிள்ளைய தராத, ஏன் ஏற்கனவே 10 போச்சுல, இனிமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. யாரெல்லாம் இனிமே எனக்கு 10ஓட போது நிறுத்திக்கன்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். அரபியில் உனக்கு தமிழ் தெரியாது, அரபி தெரியாது, நீ நான் ஆமீன் உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும், புள்ள வேணும்னு நினைப்பேன். அவர் புள்ள வேணான்னு கேட்பாரு, நீ என்ன செய்ய ஆமீன்கிற. எப்படி இது சரியா வருங்கிறேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேவை. என் தேவை வேற, உன் தேவை வேற. எனக்கு நீங்க கேட்க இயலாது, உனக்கு நான் கேட்க இயலாது. இப்போ நான் எவ்வளோ தவறுகள் செய்திருப்பேன், என் இறைவன்ட்டு நான் மன்றாடுவேன் ரகசியமாக. அதெல்லாம் கேட்க விட்டீங்களா? சொல்லி தந்தீங்களா? அப்போ துவா என்பது வந்து நம்ம பாவங்களை அல்லாட்ட முறையிடணும். இதை மைக்கு போட்டு முறையிட முடியாது. அல்லாட்ட என்ன செய்யணும்? இறைவனுடைய வல்லமை உணர்ந்து அல்லா நான் தப்புகள் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு நல்லவன் ஆகிட்டேன்னு கேட்கணும். அப்போ எனக்கு தேவைகளை எல்லாம் கேட்கும்பொழுது மைக்கு போட்டு கேட்டால் கேள்வி பண்ணுவாங்க. நான் ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், எல்லாம் என்னை பெரிய கோடீஸ்வரனாக்கு சிரிப்பாங்க. மட்டும் கோடீஸ்வரனாக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, கோடீஸ்வரன் இப்படி கேட்பீங்களா? இல்லையா? என் இறைவன் இப்படி சொல்ல மாட்டான். என் இறைவன் நான் ரகசியமாக கேட்டால், என் அடியானை பார்த்தாயா, கோடி கேட்கிறான், அவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், என்னுடைய வல்லமையை நம்பி இருக்கிறான், என்னுடைய கருணை நம்பி இருக்கிறான், நான் நினைத்தால் அவனை கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு என் இறைவன் அதை சந்தோஷப்படுவான. எந்த துவா நல்லது? அப்ப அந்த துவாக்கள் வந்து அவரவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான் துவாவே தவிர எந்த பாஷை அரபியில் கேட்க அவசியம் கிடையாது. அது ஒரு தப்பா நினைக்கிறாங்க. துவாக்கள் நமக்கு அரபி தெரியாத, அல்லாஹ்வுக்கு தமிழ் தெரியாதோ? அட உனக்கு அரபி தெரியாட்டினடா, உன் இறைவனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாதா? அப்ப உனக்கு அரபி நமக்கு தெரியாமல் இருந்தால் இறைவனுக்கு தமிழ் தெரிந்து விளங்கிக்கிறங்க. எல்லா மொழிகளுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்புனானே, அவங்களாம் அந்தந்த மொழியில கேட்டிருப்பாங்க, அரபியில கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அரபு நாட்டுக்கு அனுப்பப்பட்டதுனால அரபியில் எல்லாம் சொன்னானே தவிர அரபியில் மட்டும் தான் கேட்கணுமா? மற்ற பாஷையில் கேட்க முடியும்? அப்படி எல்லாம் அநீதி இழைப்பானா?
அப்படி பாரபட்சம் காட்டுவான். அரபிகள்லாம் அவனாக தாய்மொழியில் கேட்கறது, நம்மளாம் கேட்க முடியாமல் சந்தியில் விடுறது, இது இறைவன் நீதியா இது? அப்போ அல்லாஹ் வந்து நம்ம தாய்மொழியில் கேட்கணும். அரபியில் ரசூல்லா கற்றுத்தந்த துவாக்கள் அரபியில் கேளுங்க. சில துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம்ல, அதை கேளுங்க, அரபிலே கேளுங்க. அது போக புள்ள வேணுமா, செல்வம் வேணுமா, நோய் நொடி நீங்கணுமா, சந்தோஷம் வேணுமா, கவலை போகணுமா, மறுமையில் சொர்க்கத்துக்கு, எல்லாத்தையும் நீ துவம் பாசையில் கேளு, உள்ளத்திலேருந்து கேளு, உருகி கேளு, அழுது கேளு, அல்லாஹ் உணர்ந்து கேளு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, தப்பு செஞ்சு தரப்பனா லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தஃபீர் லனா வ தர்ஹம்னா, எங்களுக்கு மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் லனகூனன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அப்படி அழுது புலம்பி கேட்ட பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உண்டாக்குனீங்களே, எந்த கருத்து இது? அல்லாஹ்வுடைய கருத்தா, ரசூலுடைய கருத்தா, அவங்க மதஹப் இமாமுடைய கருத்துமா? அதுவும் இல்லை. அப்ப இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொள்றது, சும்மா செய்யறதெல்லாம் இஷ்டத்துக்கு வாயில வந்தது போலாம் மார்க்கம் சொல்லி விட்டுருவாங்க. மேராஜில் நோன்பு வைங்கிறான், ஒவ்வொரு பள்ளியிலையும் மேராஜ் கந்திரின்னு கொண்டாடுறான், சீரியல் லைட்லாம் போடுறான், சிறப்பு பயான்லாம் வைக்கிறான், விடிய விடிய உட்காந்து லைட்டை போட்டுட்டு என்ன செய்யறான், இரவு ஹயாத்தாக்குறாங்களாம். போய் என்ன செய்யறான், இரவு ஹயாத்தாக்குறோங்கிற பேரில் லைட்டை போட்டு என்ன செய்யறான், பிரியாணி ஆக்கி தின்னுட்டு இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் பள்ளிவாசலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் காட்டு, குர்ஆன்லேருந்து காட்ட வேணாம், அது உனக்கு பிடிக்காது, ஹதீஸ்லேருந்து காட்ட வேணாம், உன் மதுகப்பில் காட்டிதெல்லாம். சாபி மதுகப்பில் எப்படி செய்யலான் இருக்கா, அனைத்து மதுல இருக்கா? இந்த மாதிரி நீ ஓதக்கூடிய மேராஜுக்கு கொண்டாட்டம், மேராஜுக்கு நோன்பு, மேராஜுக்கு தொழுகை, மேராஜுக்கு பள்ளிவாசலை அலங்கரித்தது, இதெல்லாம் எந்த மதுகப்பில் இருக்கிறது? மதுகப் பேர்வையில் உள்ள அஜர்த்துமார்களுடைய பயானில் இருக்கே தவிர மதுகப்புடைய இமாம்களுடைய கூற்றில் இல்லை, அவங்களுடைய ஃபத்வாவில் இல்லை. அதையாவது பின்பற்றி தொலைங்களா மதுகப்பையாவது? மதுகப்பில் இது இல்லையே. அவன் என்ன செஞ்சிருக்கணும் மக்களுக்கு? எங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, எங்கள் அப்பா பாட்டான் தப்பு, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ் இல்லை, மதுகப்பில் இல்லை, விட்டுருங்க. அப்படித்தானே சொல்லணும். பராத்தி இரவு இவனா உண்டாகிட்டான், பராத்தி இரவுன்னு எந்த குர்ஆன்ல இருக்கு, எந்த ஹதீஸில் இருக்கு? இன்னும் சொல்ல போனால் பராத்தி இரவு என்று கொண்டாட்டம் செய்வது அது கேடுகட்ட பிதஅத் என்று மதஹப் கிதாபில் இருக்கு. பராத் கொண்டாட்டம் என்பது பிதஅத் வழிகேடு என்று சொல்லி மதுகப்புடைய கிதாபுகளில் இருக்கிறது. ஷாபான் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் அடிச்சு பாரு, ஷாபான் 15 என்னென்னலாம் செய்கிறார்கள் லிஸ்ட்டை போட்டு, இதெல்லாம் வந்து கேடுகட்ட ஒழிக்கப்பட வேண்டியது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை பின்பற்றினாங்களா? அப்போ என்ன இது சொல்ல வர்றேன்னு கேட்டால், மக்கள் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. இந்த அஜர்த்துமார்கள் ஜிப்பாவையும் தலப்பாவையும் கட்டி கொண்டு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார்கள், அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுகிறார்கள், சட்டப்படி சொல்லவே இல்லை, ஆதாரத்தின்படி சொல்லவே இல்லை, அவங்க இஷ்டப்படி தான் உங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வைப்பதற்கு தான் அந்த 3 வகையாக இருக்காங்கண்ணா. நீங்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக இருக்கிறீர்கள். பொதுமக்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரன் குர்ஆனை காட்டாமல் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். மற்ற பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க? தலப்பா பார்க்குறாங்க, பெரிய தலப்பா தான் கட்டியிருக்காரு, ஜிப்பாவெல்லாம் பெருசாக தான் இருக்குது, தாடியெல்லாம் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வயிறு தஞ்சம்லாம் பெருசாக தான் இருக்குன்னா அவருக்கு மரியாதை கூட. இதை தவிர என்ன நீ அஜர்த்துக்கு என்னதை பார்த்துக்கிட்டீங்க? அதுலேயும் ஷேக்கு முரீதுன்னு வந்துச்சுன்னீங்க, அது நான் தரஜா கூட. அஜர்த்துமார்களாவது இமாம் பேரை சொல்லிக்கிட்டு போய் சொல்லுவாங்க, ஷேக்குன்னு வந்துட்டான்னு வைங்களேன், அந்த இமாம கூட சொல்ல தேவையில்லை, அவர் சொன்னாலே கேட்க வேண்டியதான். ஷேக் சொல்லிட்டா கேளு, இது அதை விட கேடு கட்டது. ஷேக்குன்னு வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர் பொம்பளை பிள்ளைகளோட தனியாக போய் உட்காந்துருப்பார். என்னடான்னு கேட்டால், நாங்கள் ஷேக்குக்கு புள்ள மாதிரி மகள் மாதிரி அது உறவு, நாங்கள் எப்போ ஷேக் ஆகிட்டோமோ உங்களுக்கு உடலுக்கு தந்தை அவர் தகப்பனார், நாங்கள் ஆன்மாவுக்கு தந்தை. எப்படி தனியாக பொம்பளையில் கூட்டு கொண்டு தனியாக உட்காந்துக்கிட்டு பையத்து கொடுப்பாங்க, அதுக்கு என்னடான்னு கேட்டால், உன் வாப்பா வந்து உடலுக்கு தந்தை தானே, நாங்கள் வந்து ஆன்மாவுக்கு தந்தை, தந்தை மகளுக்கு மத்தியில் ஒன்றா இருப்பது என்ன தப்பு என்று சொல்லி பெண்களோட சல்லாபிக்கிறவர்கள் எல்லாம் ஷேக் என்று நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லலாம். அப்படி வாசலை ஓப்பனாக திறந்து வச்சிருக்கிறோம். கட்டுப்பாடு மிக்க ஒரு மார்க்கத்தில், அழகான பேசிக்கை உருவாக்கி தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் எவன் வேணாலும் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது உடைத்து தகர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பொய், மதுஹபில் இல்லாது. அது போக இன்னும் சொல்லுங்களேன், சில விஷயங்கள் சாதகமானதை. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறாங்களா எல்லாரும்? நாகூரில் ஜும்மா நடக்குதா? ஜும்மா நடக்கும் இல்லை பிள்ளைங்க, சரி. ஜும்மா நடத்துகிறாங்கல்ல, ஜும்மா நடத்துறதுக்கு கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. என்ன கண்டிஷன்? இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் தான் ஜும்மா நடத்தணுங்க.
ஹனபி மதுஹப் பிரகாரம். ஜும்மா நடத்துறதுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு? முஸ்லீம் நாட்டில் தான் ஜும்மா நடத்தணும். எந்த நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லையோ, இஸ்லாமிய காதி நீதிபதி இல்லையோ, இஸ்லாமிய ஹுக்குமத்து சட்டம் இல்லையோ, அந்த நாட்டில் ஜும்மா கிடையாது. அப்ப ஏன் ஜும்மா நடத்துற? நீ உன் மதுஹப் பிரகாரம் என்ன செய்யணும்? ஜும்மா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஜும்மாவில் வந்தால் தான் இதை வசூலுக்கு எதாவது பார்க்கலாங்க வர சொல்ல. வேற என்னதுக்கு? ஏன் ஜும்மா மதுஹப்ல ஜும்மா கிடையாது. அரபு நாட்டெலாம் ஜும்மா நடத்தலாம், இந்தியாவில் ஜும்மா நடத்தவும் முடியாது ஹனபி மதுஹப்ல. ஏன்? இஸ்லாமிய அரசு இருந்தால்தான் ஜும்மா நடத்த வேண்டும், அரசு இல்லாவிட்டால் கிடையாது. இஸ்லாமிய அரசு இருந்தால் கூட பெரிய பெரிய ஊர்களில் தான் ஜும்மா நடத்தணும், கிராமங்களுக்கு ஜும்மா கிடையாது. இப்படி எழுதி வைத்து கொண்டிருக்க மதுஹப்ல மாத்தமா சொல்லுவாங்க. மதுஹபை பின்பற்ற என்ன செய்யணும்? மக்களே, ஜும்மாவுக்கு யார் வராதீர்கள், இந்த நாட்டில் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, எப்போ இஸ்லாமிய ஆட்சி அமையுதோ அப்போ நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னியா? மதுஹப் பின்பற்றல. எதுக்கு? ஜும்மாண்டு ஒரு பிடிப்பு இருந்தால் தான் பள்ளிவாசலில் இமாமத்து. இவர் பேசிமாவுக்கு வேலை இல்லாமல் போயிருமே. 5 வேளை தொழுகைக்கு இமாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், பள்ளிவாசலில் இமாம எதுக்கு வச்சுக்கிறீங்க? 5 வேளைக்கா? 5 வேளைக்கு ஒரு வர்றதை முக்கால்வாசி தெரியாது, அவனே வர்றதில்லை. 5 வேளைக்கு அஜர்த்து வர்றாரான்னு உனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு தேவை? அந்த வெள்ளிக்கிழமை பயான் பண்ணுறாரா, கூட்டம் தொழுவிக்கிறாரா, அதுக்கு தான் ஒரு அஜர்த்து தேவை. யோசிச்சு பார்த்தாங்க. இப்போ மதுஹப் இப்போ கையில் எடுத்தோம்னா அடிபட்டுரும், இமாமா இருக்க முடியும், இமாமுங்கிற பேசிக்கே போயிடும். பள்ளிவாசலில் சம்பளம் கிடைக்காது, இமாம் நியமிக்க மாட்டாங்க. இமாமே தேவையில்லை, போடா ஜும்மாவே இல்லைங்கிற அப்புறம் நியமனத்துக்கு நாங்கள் தொழுதுட்டு போய்க்கிறோம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க? மதுஹப்ல இந்தியாவில் ஜும்மா இல்லைன்னு எழுதி இருந்தும் ஜும்மா இருக்குங்கிறாங்க. அப்போ நீ பின்பற்றுவது எதனா? ஜும்மா இருக்குதான் செய்யுது. குரான் படி ஹதீஸ் படி ஜும்மா இருக்கு, நாம தான் செய்கிறோம். அது உள்ள விஷயம். உன் மதுஹப் படி இல்லாத விஷயம் தானே. இருக்கிறபடி உள்ள ஹதீஸ் படி இந்த ஜும்மா எல்லா பக்கத்துலையும் இருக்குது, சின்ன ஊரில் நடத்தலாம். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத போதே மதீனாவில் சில பேர் இஸ்லாத்தை தழுவி கொண்டு போயிருந்தார்கள், அவங்க ஜும்மா நடத்தினார்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது. அப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லாத போதும் ஜும்மா உண்டு. அது குரான் ஹதீஸ் சட்டம். உன் சட்டம் என்ன? உன்னுடைய மதுஹப் சட்டம் என்ன? ஜும்மா இல்லை. மசூரா பண்ணாங்க, ஜும்மா இல்லைன்னு சொன்னோம் அஜர்த்துமார் பேசிக்கு உடஞ்சி போயிடும். ஜமாத் உலமாக்கெல்லாம் வேலையே கிடையாது. அஜர்த்தெல்லாம் நினச்சி மூட்டை தூக்கணும், வண்டி ஸ்டிக்கர் அது மாதிரி போயிடும், கூலி தொழிலுக்கு போயிடும். ஏன்? இந்த பிசினஸ் பண்ண இயலாது. பார்த்தாங்க மதுஹப் சொல்லிட்டு மூடி வைடா, சும்மா இருக்கு வாங்க எல்லாரும். அபு ஹனீஃபா சொன்னாங்க, சாபி சொன்ன நமக்கு என்ன, நமக்கு சும்மா உண்டு எல்லாரும் வாங்கன்ட்டாங்க. இப்போ அப்போ எல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டால் எல்லாம் சாதகமாக பார்ப்பாங்க. அந்த காலத்து மதுஹப் இமாம்களை அறிஞ்சு சொன்ன சட்டங்கள்லையே தங்களை பாதிக்கிற மாதிரி வருதுன்னு வைங்களேன், அதை அப்படி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் அஜர்த்தா சேர்க்குறோம், மனித கருத்து இமாம்கள் கருத்து கூட கிடையாது, மனுஷன் இஷ்டத்துக்கு சொல்றாங்கிறது தான் இது ஆதாரம். அஜர்த்தா சேர்க்கறதுக்கு சில தகுதிகள் வச்சிருக்கிறாங்க. இதில் மதுஹப்ல குர்ஆன்ல சில தகுதி இருக்கு. என்ன இருக்கு? ரொம்ப ஓதுனவனா இருக்கணும், நல்ல அழகா ஓதுனவன், சட்டம் தெரிஞ்சவன், அவ்வளோதான். வேற தகுதியெல்லாம் கிடையாது. அழகா 4 பேர் இருக்கிறாங்க, யார் நல்லா ஓதுவா, அந்த தொழுகை சட்டம் யாருக்கு நல்லா தெரியும், அரைகுறையா தொழுத்த தொழுகை வினாய்க்கு போயிடக்கூடாது. அந்த தொழுகையுடைய சட்டம் யாருக்கு நல்லா தெரியும், யார் நல்லா ஓதுவான்னு பார்த்து அவனத்துக்கு தொழுகை இமாம் ஆக்கிடலாம். இது நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளபடி உள்ள சட்டம். மதுஹப்ல என்ன இருக்கு தெரியுமா? இமாமா நியமிப்பதாக இருந்தால் அது நிறைய கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்? இமாமா இருக்கக்கூடியவர் அவருக்கு அக்பர் ரசன், மண்டை பெருசா இருக்க வேண்டும். யார்? பேசிமாமுக்கு. பேசிமாம் ஒரு ஆளை சேர்க்கிறாங்க, என்ன செய்யணுமா? அல் அக்பர் ரசன், தலை பெருசா இருக்கணும். பார்த்தாங்க, மதுஹப்ல எழுதி வச்சு போயிட்டாங்க. இதை போய் சொன்னால் முக்கால்வாசி பேர் வேலை கிடைக்காது, பெரிய மண்டைக்காரங்க போய் தேடுறது. அப்போ அஜர்த்துமார்களில் சின்ன மண்டைக்காரன்லாம் வெளியே போக வேண்டி வந்துடுது. இதை மக்கள்கிட்ட சொல்லாத. அதே மாதிரி என்ன செய்யறது? சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், இமாமா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அவர் பொண்டாட்டி அழகா இருக்க வேண்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. இதில் ஹனபி கித்தாப்புல ஒரு அஜர்த்தை கூப்பிட்றா இருந்தால் அஜர்த்து உங்களை இமாமா சேர்க்கணும். எங்கள் பொண்டாட்டி விட்டுவாங்க. எதுக்கு பொண்டாட்டி? அவங்க அழகா இருந்தால் தான் உங்களுக்கு வேலை. ஏன்? மதுஹப் அப்படி தான் இருக்குது. நீ மதுஹப்பை ஃபாலோ பண்ணுறதா என்ன? இதை மக்கள் சொன்னியா? நீ என்ன செய்யணும்? இமாமா இருக்கிறவர்கள் எங்களை சேர்க்கும் பொழுது இதான் மதுஹப் சட்டம் எழுதி கொடுத்து இதன்படி செலக்ட் பண்ணுங்க சொன்னியா? அப்போ பொண்டாட்டியை கொண்டாந்து இப்போ அதுக்கு மட்டும் வெக்கம் வருது. ஆஹா, இது ஆபத்தாவில் இருக்குது, கிறுக்குத்தனமா மதுஹப் எழுதி வச்சு விட்டாங்களே, இதை போய் மக்கள்கிட்ட சொன்னோன்னு ஆபத்தா போயிருமாண்டு பொண்டாட்டி கொண்டாந்து எல்லாரும் பார்ப்பான் இல்லைங்க, அழகானு தேர்ந்தெடுக்கணும்ல, முடிவு கட்டணும்ல. ஒருத்தர் மனு செய்ய 10 பேர் பார்த்து என்ன செய்யணும்? பரவாயில்ல, நல்லா அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்போ மனைவியை கொண்டாந்து நிப்பாட்டி எழுதி வச்சுக்கிறாங்க.
அப்போ மனைவி அழகா தத்துவம் வேறு. ஏனென்றால் மனைவி அழகா இருந்தால் தான் வேற பக்கம் பாய மாட்டான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேற. வேற பக்கம் அஜர்த்து பாஞ்சிடக்கூடாதான். அப்போ என்ன நீ இப்போ தக்குவலை படிச்சிருக்கிற, வேற பக்கம் பாயிறதுக்கெல்லாம் பொண்டாட்டி அழகா இல்லாதான் காரணமா? அவனுடைய காம உணர்வு வெறி காரணம். நீ படிச்சு கொடுக்குற பாடம் வேண்டாம் அப்படி பாய வைக்குமே தவிர, அப்படி எல்லாம் இன்னும் சொல்ல போனால் அழகான கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. அது கிளி மாதிரி அழகாத்தானே இருக்கிறா. அழகான மனைவி வச்சுக்கிறவன் ஏன்டா அழகற்ற வப்பாட்டி வச்சிருக்கிறான்? அவன் காம வெறியனாக இருந்து இந்த வேலையை செய்கிறான் என்று சொன்னால் இவன் என்ன செய்யறான்? பொண்டாட்டி அழகா இருந்தா தான் வேற பக்கம் பாய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். அப்படிங்கிறது எழுதி வச்சுல சரி, அது சொல்லு. இனிமேல் எங்க பொண்டாட்டியை பார்க்காம வேலை கொடுக்காதீங்கன்னு சொன்னியா? அதை விட உறுப்பு சின்னதாக இருக்குன்னு எழுதிக்கிறாங்க. அசுகர் உந்துவன், மண்டை பெருசாக இருக்க வேண்டும், உறுப்பு சின்னதாக. எதை சொல்றாங்க தெரியல, சும்மா மொட்டையை உறுப்பு சிறுதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லா உறுப்பையும் சொல்றாங்களா, கை காலை சொல்றாங்களா? அப்போ கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி மண்டை பெருசாக போய் கை சின்னதாக போய் இப்படி இருந்தால் எப்படி இருக்கவன்? இமாம் இருக்கு நிற்கிறது தெரியுமா? சில நாடுகளில் சர்க்கஸில் கோமாளி காட்டுவாங்கல்ல, அந்த சித்திரக்குள்ளர்கள் அந்த மாதிரி இருக்கும். மண்டை பெருசாக போய் எல்லா உறுப்பு சின்னதாக இருந்தா அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. மண்டை பெருசாக இருக்க வேண்டும், உறுப்புக்கு வேற அர்த்தமும் வேற வேற அர்த்தம். அப்போ தப்பான அர்த்தம் அதை விட்டுருவோம். நீ உறுப்புன்னு எழுதிக்கல, எல்லா உறுப்புன்னு வச்சுக்கிறோம். எல்லா உறுப்புனா என்ன? தோல், கை, வயிறு, காலு, தொடை எல்லாம் சின்னதாக இருக்கணும். அது எப்படி இருக்கு? இப்படி மண்டைக்கு இப்படி உடம்பு இருந்தால் எப்படி இருக்கு? இமாமா இதை சொன்னா ஒருத்த இமாமா இருக்க முடியுமா? இந்த மதுகப சட்டத்தை மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு பயலுக்கு இமாமத்து வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அது பார்த்தாங்க, ஆஹா நம்ம இமாமுக்கு இருக்க போய் எழுதி வச்சு போயிட்டாங்க, இதை சொன்ன ஆபத்தா போயிரு, மறைச்சு விடுறா, இமாமத்து சட்டத்தில் இதெல்லாம் சொல்லாத, எது இருந்தா போதும், பெரிய தலப்பா ஜிப்பான்னு அப்படி ஆக்கி விட்டாங்க. இமாமத்துக்கு தகுதி என்ன? ஜிப்பா பெருசா கூட தலப்பா தாடின்னு இப்படி மாற்றி விட்டு போயிடுவோம். மதுகபுல சொல்ல வேணாம். அப்போ என்ன விளங்குது? மதுகபுல இமாமத்து தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த இமாமத்துக்கு ஆள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட என்ன செய்யறாங்க? மதுகபை தூக்கி எரிஞ்சு விட்டு இஷ்டத்துக்கு அவங்கள பாதிக்கிற விஷயம்னா தூக்கி எரிஞ்சுவாங்க. பாதிக்காத விஷயம்னா லாபத்துக்கு உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன் கொண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயம்? இந்த மஜர்த்துமார்கள் உலமாக்கள் சொல்லக்கூடியவர்கள் சொந்த கருத்துக்களை உங்கள்ட்ட திணிக்கிறார்கள், மனித கருத்தை மார்க்கமாக ஆக்குகிறார்கள். இதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆதாரம். எல்லாத்துக்கும் மேலே வாங்கலை. இப்போ தர்கா கட்டியிருக்காங்கல்ல, இறந்து போன ஆளுகளுக்கு தர்கா கட்டுறது இல்லை, இது மதுகபில் இருக்கா? அஜர்த்துமாரெலாம் போய் சந்தனம் கூட கொண்டாடுறான், உருசு கொண்டாடுறான், அஜர்த்துமார் தான் அதுக்கு பாத்தியா ஓதுறான். அஜர்த்துங்கிற பேரில் தான் எல்லா அனாச்சாரமும் நடக்கிறது. அங்கே உட்காந்துட்டு அல்ஹம்து சூரா ஓதுறவன அஜர்த்துங்கிற போர்வை, அஜர்த்தா இல்லைன்னு தெரியல, அஜர்த்துங்கிற போர்வையில் அதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்போ இதில் உள்ள அனைத்துமே மார்க்கத்தில் உள்ளதா? குர்ஆனில் உள்ளதா? ஹதீஸில் உள்ளதா? அது உனக்கு வேணாம். மதுஹபில் உள்ளதா? அபு ஹனீஃபா செத்து போன ஆளுக்கு தர்கா கட்டுன்னு சொன்னாரா? நீ ஷாஃபி மதுஹப் தானே, ஷாஃபி இமாம் செத்து போன பெரியார்களுக்கு தர்கா கட்டுங்கன்னு சொன்னாரா? சந்தன கூட எடுங்கன்னு சொல்லி இவனா வாதம் பண்ணிக்கிட்டு கூடுமா? உங்க கருத்தை நான் கேட்கவில்லை. நீ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த? நாங்கள் மதுஹப் பின்பற்றோம்னு சொல்லிட்டு இருந்த. 4 இமாமை பின்பற்ற வேண்டும் என்று எழுதி போட்டிருக்க போடலாம். அப்போ 4 இமாமை பின்பற்றணும். நீ ஷாஃபியாக இருந்தால் உன் ஷாஃபி இமாம் இப்படி சொன்னாரா? சந்தன கூடி எடு, ஊருலா சுத்து, அதை பூசு, போர்வையை போத்து, அதில் போய் நெத்தி வச்சு தேயி, பெரிய மணாரா கட்டு, கொடி மரத்தை ஏத்து, உண்டியலை வை. இதில் எதை சொன்னார் ஷாஃபி இமாமு? இதில் எதை சொன்னார் ஹனஃபி இமாமு? நீ எந்த மதுஹபுக்காரன் சொல்லு? நீ எந்த மதுஹபுக்காரன் சொன்னாலும் அந்த மதுஹபில் இது இல்லையே. அப்போ மதுஹபில் இல்லாத தர்காக்கள் கட்டி வைத்திருப்பது எதை காட்டுகிறது? மதுஹபெல்லாம் சும்மா வருமா எதுவும் செஞ்சுக்க. என்ன மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால், வருமானமோ புகழோ செல்வாக்கோ மரியாதையோ சோறோ காணிக்கையோ கைமுடக்கோ கிடைக்குமையானால் எதை வேண்டாலும் மக்கள் செய்தால் அது ஆகும் என்று சொல்வார்கள். நீங்களா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பனைமரத்தை புதைச்சி வைத்துக் கொண்டு பனைமரத்தை அவுளியான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாத்தியாவது சொன்னால் பாத்தியாம்பாரு. எதுடா பனைமரம் எப்படி அவுளியாவுன்னு கேட்க மாட்டாரு. ஏன்? காசு. அப்போ எதுக்கு வேணாலும் பண்ணிய அவுளியாவெல்லாம் இருக்கத்தானே செய்யுது, நாய் அவுளியாவில் இருக்கத்தானே செய்யுது. அனுமார அவுளியான்னு குரங்க பூச்சி வச்சுக்கிட்டு அனுமார அவுளியான்னு வச்சு தானே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் போய் பாத்தியாவதுறவர் யாராக இருக்கிறாரு? அதுக்கெல்லாம் நாளைக்கு சந்தானம் கூட எடுக்கும்போது அதில் போய் நிற்கிறவர் யாராக இருக்கிறாரு? இந்த மதகுருமார்கள் அஜர்த்துமார்கள் தான். அப்போ மார்க்கம் படித்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மதுஹபு கித்தாபுகளில் மதுஹபு அறிஞர்கள், மதுஹபு கித்தாபுனா இவனை மாதிரி ஆளுக்கு போன வருஷம் அதை காட்டக்கூடாது. மதுஹபு அறிஞர்கள் யாரு? ஷாஃபி, ஹனஃபி. அந்த அறிஞர்கள் இதெல்லாம் கூடாது என்று சொல்லி இருக்க இதெல்லாம் இப்படி செய்கிற
இடிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா ஷாஃபி இமாமு? ஷாஃபி இமாம் தான் ஷாஃபியில் தான் நிறைய இருக்கிறீங்க. ஷாஃபி மதுஹபுடைய கிதாபு, அவர் எழுதின கிதாபு உம்முங்கிற பேரில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். யாரு? ஷாஃபி இமாம். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பகுதிகளில் சில ஆட்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கபரை கட்டி வச்சுருந்தாங்க. எங்களுடைய அவர் சொல்கிறார், ஷாஃபி இமாம் சொல்கிறார், அவர் பெரிய அறிஞர் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், இளைஞராக இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் ஊர்களில் பெரிய பெரிய கபர்கள்லாம் கட்டப்பட்டதை பார்த்தோம். அப்போ எங்கள் நாட்டில் இருந்த அன்றைய ஆட்சியாளர்கள் அதை அனைத்து கபர்களையும் இடித்து தரமட்டமாக்கினார்கள். அன்றைக்கு இருந்த ஒரு ஆலிமும் ஒரு மார்க் அறிஞரும் அதை குறை காணவில்லை, எல்லாரும் வரவேற்றார்கள் அப்படிங்கிறாரு யாரு? ஷாஃபி இமாம். அப்போ ஷாஃபி இமாம் கருத்து பிரகாரம் என்னன்னு கேட்டால், செத்து போன ஆளுகளுக்கு சமாதி கட்டுவது கூடாது. இதுதான் ஷாஃபி இமாமுடைய கருத்து. அப்போ ஷாஃபி இமாம் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி நீ கட்டுவ? கட்டுனா இடிக்கணும் என்பது ஷாஃபி இமாமுடைய கருத்து. ஹதீஸுடைய கருத்து அதுதான். உனக்கு ஹதீஸ் வேண்டாம், நீ மதுஹப் ஆளா இருக்கனால சொன்னேன். மதுஹப் ஆளா நீ இருப்பாயானால் மதுஹப்படி என்ன செய்யணும்? இடிக்கணும்ங்கிறார். இடிச்சதை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறார் ஷாஃபி இமாம். என் காலத்தில் இருந்த கபர்களை எல்லாம் என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இழுத்து தகர்த்தார்கள். அப்போது இருந்த உலமாக்கள், உன்னை விட பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தார்களே, அந்த உலமாக்கள் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எது? ஷாஃபி மதுஹப். அப்போ நீ ஷாஃபி மதுஹப்ல இருப்பது உண்மையா இருந்து தர்காவை இங்கே இருக்காத. அப்போ ஷாஃபி சும்மா சொல்லிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு சொந்த அறிவு இல்லாத காரணத்தினால் எவனாவது அரசியல்வாதி மாதிரி அரசியல் என்ன செய்வான்? அண்ணாவளி அண்ணாவை பார்த்து இருக்க மாட்டான். அண்ணாவளி போவோமா? என்னடா அண்ணாவளி போக வேண்டும். எதுடா அண்ணாவளி தான் போகணும். எதுடா அது? ஒரு அண்ணாவுக்கு ஒரு வழிங்களா ஒன்றும் கட்சி ஆரம்பிச்சு அவ்வளோதானே தவிர ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இது செத்து போன ஆளுக்கு பேரை பயன்படுத்தி கொண்டு தான் சொல்லுவானே தவிர, இவன் அம்மா வழின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அம்மா இருக்கும்போது ஐயா புரட்சி தலைவர் வழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி செத்து போன ஆளுக்கெல்லாம் என்ன செய்ய? செத்து போன ஆளுக்கு பேரை பயன்படுத்தி கொண்டு அவங்க படத்தை மட்டும் போட்டுக்கிட்டு அரசியல்வாதி சொல்லுவான். அதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது. அண்ணாவுக்கு அவங்க கட்சிக்கு சம்மந்தமே இருக்காது. காந்திக்கு இவங்களும் சம்மந்தமே இருக்காது. நேருவுக்கும் அவங்களும் சம்மந்தமே இருக்காது. என்ன செய்ய? காமராஜருக்கும் அவங்கள போற்றக்கூடிய சம்மந்தமே இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க? அவர் படத்தை போட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் எப்படி செத்துப்போன ஆட்களுடைய படத்தை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை எல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பேர் வாங்குவதற்கு அப்படி ஒரு வேணும் என்பதற்கு அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படித்தான் இந்த மதுஹப் என்பது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. மதுஹபை பின்பற்றக்கூடிய உலமாக்கள், மார்க் அறிஞர்கள் சொல்றவங்கலாம் இந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்ப இது முதல் விஷயம் என்ன? இது மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். என்னது? கந்திஷ்டின்னு சொல்றது, தாயத்து தட்டு போடுறது, நிறைய மேட்டர்கள் இருக்கிறது. இதுகளெல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸ்லையும் இல்லாமல் மதுஹப்லையும் தவறு என்று சொல்லப்பட்ட பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து அப்படி வச்சுக்கிறோம், மதுஹபை பின்பற்றலாம் அப்படின்னு வைத்துக் கொண்டோமே. ஆனால் அதுக்கு என்ன அடிப்படை? மதுஹபை ஏன் பின்பற்றணும்? மதுஹபுடைய அறிஞர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அறிஞர்கள்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரா? முகமது தானே ரசூலுல்லாஹ்ங்கறீங்க. முகமது ரசூலுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு என்ன விரிவாக்கம்? அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு செய்தி வரும். தூதர்னா தானே. நான் வந்து உங்களுக்கு தூதர், நீங்க எனக்கு தூதர்னு சொன்னா உங்க செய்தி என்று சொல்லுவீங்க, நான் போய் எடுத்து சொல்லுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி இந்த உம்மத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நியமிச்சானா? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பல தூதர்கள் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது முதல் அவங்க தானே உலகம் அழிகிற வரைக்கும் தூதர். அப்போ ஒரு தூதரை எல்லாம் நியமித்து அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிவிட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர் எதையும் சொந்தமா சொல்ல மாட்டார், அல்லாஹ்விடமிருந்து பெற்றுதான் சொல்லுவார். ஒமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி எதையும் அவர் பேச மாட்டார். குர்ஆன்ல இருக்கிறது. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அறிவிக்கப்படுகிற வஹீ செய்தியை தவிர வேற எதையும் மார்க்கம் என்று அவர் சொல்ல மாட்டார். அப்ப இறை தூதர்கள் தான் வஹீ மூலமாக மார்க்கத்தை பெற்று மக்களுக்கு சொல்ல முடியும். அப்ப ரசூல் சொல்வது வந்து அவருடைய சொல்லா இருக்காது, அவனுடைய சொல்லா இருக்கும். நான் சொல்வது என்னுடைய சொல்லாக இருக்கும், இமாம்கள் சொல்வது அவருடைய சொல்லாக இருக்கும், நீ சொல்வது உன்னுடைய சொல்லாக இருக்கும். முகமது ரசூலுல்லாஹ் சொல்வது அவருடைய சொல்லு அல்ல. அவர் எதை மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்கிறாரோ அது எல்லாமே அங்கிருந்து வரணும். எத்தனை கேள்விகள் கேட்பாங்க சஹாபாக்கள், கேட்டால் அப்படி இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டால் அப்படி இருப்பாங்க, வேர்வை பட்டியும், முகத்தில் குப்பளம் வேர்வடியும், வஹிக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. சிறிது நேரத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த கேள்வி கேட்டவரை ஐன சாயில் அவரை கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தால் கூட
வஹி ஏற்கனவே அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதாக இருந்தால் பதில உடனே சொல்வார்கள். சொல்லப்படாத ஒன்றை புதுசாக கேட்டு விட்டாரே ஆனால் அல்லாஹ்ட்டிருந்து என்ன செய்தி வருது என்று வெயிட் பண்ணி பார்த்து வஹி வந்தவுடனே அந்த கேள்வி கேட்டவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சில நேரத்தில் வஹி இல்லாமல் சில விஷயங்களை சொந்தமாகவும் சொல்லியிருப்பார்கள். அது மார்க்கமாகாது. முகமது ரசூலுல்லாவை நம்ம எப்படி விரிக்கிறோம் என்றால், ரசூல் என்று எதை சொன்னார்களோ அதை நம்ம மார்க்கமாக்கணும். ரசூலா இல்லாமல் சில காரியத்தை செஞ்சாங்கன்னு வைங்க, அது மார்க்கம் ஆகாது, அதை பின்பற்ற தேவையில்லை. இப்போ உதாரணமாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டார்கள், மணிலாம் அந்த காலத்தில் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி காலை 7 மணிக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டார்கள் அப்படின்னு வந்தால் அப்போ காலை 7 மணிக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிடுவோம் நம்ம? அப்படி கிடையாது. அது வந்து கிடைச்சது அவர் சப்பாத்தி, 7 மணிக்கு பசிச்சது சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். 7க்கு பசிச்சா 7க்கு சாப்பிடுவாங்க, 8க்கு பசிச்சா 8க்கு சாப்பிடுவாங்க, சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தியை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவரவர்கள் வஹி இல்லாமல் முடிவெடுக்கிற விஷயங்கள். இது வருவதற்கு அல்லாட்ட வஹி வேண்டியதில்லை. எதுக்கு? ஒட்டகத்தில் ஏறி போகிறதுக்கும் ரொட்டியை திங்கிறதுக்கு வஹியா வரணும் வேண்டியதில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஆவதற்கு முன்னாடி, அதாவது 40 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? 40 வயசுக்கு முன்னாடி ரொட்டி சாப்பிட்டாங்கல்ல, வஹீல சாப்பிட்டாங்க. 25 வயசுல ரொட்டி சாப்பிட்டாங்கல்ல, வஹீல சாப்பிட்டாங்க. 25 வயசுல ஒட்டகத்தில் போனாங்கல்ல, வஹி வந்தா போனாங்க. அப்போ நபியாக ஆவதற்கு முன்னாடி எதையெல்லாம் செய்தார்களோ அதை நபியா ஆன பிறகு செய்தால் அது மார்க்கம் கிடையாது. ஏன்? அது வஹீனால் செய்யல, வழக்கத்தில் செய்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ண காரணத்தினால் ஹஜ்ஜுக்கு எல்லாரும் ஒட்டகத்தில் போக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போர்ல காயம்னா சாதாரண காயம் கிடையாது. அப்படி தாடை உட்டைந்து அந்த ரெண்டா பிளந்து ரத்தம் கொட்டி மூத்தா போயிட்டாங்களோன்னு சொல்லுகிற எதிரிகள் நினைக்கிற அளவுக்கு மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ முதல்ல ஓடுற ரத்தத்தை நிப்பாட்டினா தான் உயிர் பிழைக்க முடியும். அதுக்காக என்ன செய்கிறாங்க? அவங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, போர்க்களத்து பெண்கள்லாம் வருவாங்க துணை செய்வதற்காக வேண்டி. அப்போ அந்த பேரிச்ச பாயர்களை ஓலப்பாய், அந்த ஓலப்பாயை எடுத்து அதை தீயிட்டு எரித்து அந்த சாம்பலை எடுத்து அந்த ரத்தத்தில் அமக்குறாங்க. அப்போ ரத்தம் ஒரு நின்றும். ரத்தம் அதிகமாக வெளியேறினா மூத்தா போயிடுவாங்கல்ல யாராக இருந்தாலும். அந்த காலத்து வைத்திய முறை என்ன என்று சொன்னால், காயம் ஏற்பட்டு ரத்தம் அடிமையானால் சாம்பலை பூசி ரத்தத்தை கட்டுப்படுத்துவார்கள். இது அந்த காலத்தில் ஒரு வைத்திய முறை. இதை ரசூலுல்லாவுக்கு செஞ்சாங்க, பாத்திமானை செஞ்சாங்க. ரசூலுல்லாவுக்கு செய்யப்பட்ட காரணத்தினால் இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, சாம்பல் எடுத்து ஓடலாமா? ஒரு ஆள் ஆக்சிடென்ட்டாக போய் ரத்தம் ஓடிட்டு இருக்கு, இருங்க சாம்பலை கொண்டு வர்றேன், இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடுறேன். ரத்தத்தை நிப்பாட்டுவது என்ற நன்மை அதில் இருக்கிறது. அதில் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வேற மெத்தட் இப்போ வந்து விட்டது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மருத்துவம் அதுதான். அப்போ இந்த மாதிரியான நவீன மருத்துவங்கள்லாம் இல்லை. அது அவங்க காலத்தில் என்ன மருத்துவம் இருக்குது அதை தான் அவங்க பயன்படுத்துவார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு தலைவலி வந்து என்ன செய்வாங்க? இந்த காலத்தில் நம்மளாம் என்ன செய்யறோமோ அதில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க. அதை என்ன செய்வாங்க? தலைவலி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த காலத்தில் நம்ம தலைவலிக்கு ஏதோ ஒன்று தேர்ந்தெடுப்போம்ல, ஒரு அலோபதியோ ஹோமியோபதியோ ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு மருந்தையோ மாத்திரையோ ஒரு ஏதோ டானிக்கையோ குடிக்கிறோமா இல்லையா? இதைத்தான் அவங்க செய்வாங்க. வயிற்று வலிந்து அதான் செய்வாங்க. ஏன்? இதெல்லாம் மனிதர் வகையில் வர்ற விஷயம் இல்லை. இதெல்லாம் இயல்பாக கண்டுபிடிப்பில் வழக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நம்ம எப்படி பார்க்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் மார்க்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னதா, வழக்கம் என்ற அடிப்படையில் அவர் செஞ்சதான்னு பார்க்கணும். மார்க்கம் என்ற அடிப்படையில் சொன்னதாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வழக்கம் என்ற அடிப்படையில் செய்திருந்தால் அது மார்க்கம் கிடையாது. அதை விட சிறந்தது வறுமையானால் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நான் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நாங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எதுவுமே நபி காலத்தில் உள்ளது கிடையாது. இங்கே போட்ட எந்த ஆம்பளை போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரியும் அன்னைக்கு எந்த ரசூலும் சஹாபாக்களும் போட்டது இல்லை. இந்த பெண்கள் போட்டிருக்கிற மாதிரியான எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த சஹாபி பெண்கள் போட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களோ புதல்விகளோ எந்த பெண்களும் போட்டது கிடையாது. இருந்ததெல்லாம் என்ன? 2 போர்வை, அப்படி ஒரு போர்வை கீழே ஒரு போர்வை கட்டிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அதை கட்டிக்கிற முடியுமா? இப்போ அதை சுண்ணத்துமீங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, இருந்ததை பயன்படுத்தினார்கள். அதை விட சிறந்த ஆடைகள் இப்போ கிடைக்குமே, அதனால் நீ பயன்படுத்திருப்போ. அந்த போர்வையை போத்தி கொடு சுண்ணத்து என்று சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அது நபியாகிறதுக்கு முந்தைய அதை தான் பயன்படுத்தினார்கள். அபூஜஹிலும் அதை தான் பயன்படுத்தினான். நபியை எதிர்த்தவர்களும் அதை தான் பயன்படுத்தினார்கள்.
இது அல்லாஹ்விலிருந்து வஹி வந்து செஞ்சது அல்ல, வழக்கத்தில் உள்ள விஷயங்கள் அல்லாஹ் அப்படி விட்டுட்டான் ஃப்ரீயா. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பின்பற்ற தேவையில்லைங்கிறோம். அப்ப நபிகள் நல்லா எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா கூட அவங்க ஒட்டகத்தில் போனதுனால் நாம் போக வேண்டியதில்லை. ஏன்? அது வஹி இல்லை. அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டதால் நானும் அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது வஹி அல்ல, பின்பற்ற தேவையில்லை. உனக்கு எது சிறப்பாக செஞ்சுட்டு போ, ஹராமாக்காத இருக்கணும், அவ்வளவுதான். ஹராமாக்காத உணவுகள் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போங்கிறோம். அப்ப வஹி தொடர்பு உள்ள ரசூலுக்கு இப்படி ரெண்டா பிரிச்சேன்னா இமாமுக்கு வஹி வருமா? அபு ஹனீஃபா கல்லாட்டது வஹி வருமாண்ட? ஷாஃபி இமாமுக்கு வஹி வருமா? சஹாபாக்கள் வஹி வருமா? அப்புறம் இந்த உம்மத்தில் யாருக்காச்சும் வஹி வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லா இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நீ முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்றீங்களே, அவருக்கு தான் வஹி வரும்னு ஒத்துக்கிறாட்டி என்ன நீ முஹம்மது ரசூலுல்லாங்கிற? முஹம்மது ரசூலுல்லான்னு என்ன அர்த்தம்? அவருக்கு தான் வஹி வரும், அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு மட்டும்தான் செய்தி வரும். அவரை தவிர வேற எவன் சொன்னா நீ கேட்டாயானால் அவருக்கு வஹி வந்ததாக சொல்கிறாய். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்தஸ்தை அவனுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். ஒரு அஜர் ஜிப்பா போட்டு வர்றாரு, நீ செய்யுங்கிற ஆமாங்கிற, பராத்து நோம்புங்கிறார் ஆமாங்கிற, போய் ரசூலா அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு அவருக்கு வஹி? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்லைன்னா வஹி வந்துச்சான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவுடைய அர்த்தமே என்ன? எந்த ஒரு மனிதனுக்கும் வஹி வராது. வஹினா என்ன? அங்கேருந்து மெசேஜ். வஹின்னா குர்ஆன் மட்டும் வஹி அல்ல, குர்ஆனும் வஹி தான். உள்ளத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ் போடுவான், அதுவும் வஹி தான். கனவிலும் கூட வரும். உங்க கனவு என் கனவுலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கனவுல வந்து இந்த சைத்தான் வரமாட்டான். அப்ப நபிக்கு கனவில் கூட என்ன செய்யும்? இப்ராஹிம் நபிக்கு வந்து சில கனவுல மகனா இருக்கிற மாதிரி, உங்க மகனா இருக்கிற மாதிரி கனவு அறுத்துடலாமா? உங்கள்கிட்ட சைத்தான் வருவான், இப்ராஹிம் கூட சைத்தான் வரமாட்டான். அப்ப நமக்கு தடை செய்யப்பட்டு செய்யக்கூடாது. அப்ப நபிமார்களுக்கு கனவு மூலம் வரும் வஹி வரும், உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான், அப்படி வஹி வரும். அதே எப்படிலாம் வஹி வரும்? தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கும் என்ன செய்யறாங்கன்னா, செருப்பு போட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் என்ன மாதிரி செருப்பு இருந்துச்சு அதை போட்டுக்கொண்டு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் செருப்பு போட்டு தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போதே ரெண்டு செருப்பையும் கழட்டிட்டு நிற்கிறாங்க. தொழுகையில் நிற்கும் பொழுதே திடீர்னு ரெண்டு செருப்பையும் கழட்டிட்டு தொழுறாங்க. பின்னாடி இருந்த சஹாபாக்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பேரும் செருப்பு கழட்டி விட்டாங்க. கழட்டி முடிச்ச உடனே சலாமெல்லாம் கொடுக்குற வரைக்கும் தொழுகை முடிச்சோன்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் செருப்பெல்லாம் கலட்டினீங்க? சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் கலட்டினீங்க, அதனால கலட்டணும், பின்பற்றணும்ல. ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கும்போது அவங்கள பின்பற்ற வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் கலெக்டர் என்ன செய்யணும்? கரெக்டாக தானே வேணும், கழட்டிட்டோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை, எனக்கு வஹியின் மூலமாக, எனக்கு அல்லாஹ்வுடைய வஹியின் மூலமாக என்னுடைய செருப்பின் அடியில் அசுத்தம் ஒட்டி இருப்பதாக ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். அசுத்தமான செருப்பை போட்டு தொழக்கூடாது என்பதற்காக கலட்டினேன், நீ ஏன் கலட்டின தேவையில்லாமங்கிறாங்க. அப்போ வஹி எப்படிலாம் வருதுன்னு பாருங்க. தொழுதுட்டு இருக்கும் போது வரும், பல விஷயங்களுக்கு வரும், எதிரிகளை காட்டி கொடுக்கறதுக்கு வரும், இந்த பக்கம் போன்னு சொல்லி வரும், அந்த பக்கம் போவாதுன்னு வரும். அப்போ பலவிதமான வஹி இருக்கும். அப்போ எல்லா விதமும் வஹியாக வர்றது வந்து ரசூலை தவிர யாருக்கும் வருமா? வரவே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர அதுக்கு முந்தின நபிமார்கள்லாம் வரும், அது நமக்கு சம்மந்தம் கிடையாது. இப்ராஹிம், இஸ்மாயில், மூசா நபிகள்லாம் வந்திருக்குது, அவங்க நம்ம ஃபாலோ பண்ற நபி கிடையாது. இந்த உம்மத்தில், இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தில், இந்த குர்ஆனை கொண்டு வாழக்கூடிய இந்த உம்மத்தில் நபிகள் நாயகத்தை தவிர யாருக்காவது வஹி வருமா? வராதுல. அப்புறம் ஏன் அவங்க விதத்தில் கேட்குறீங்க? அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், உஸ்மான் சொன்னார், எதுக்கு சொல்றீங்க? இதெல்லாம் தங்களை மறைத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு திரை. இதில் இந்த சஹாபாக்களை பேசக்கூடிய பெரிய முக்கியமான ஆளுக்கு யாருன்னு கேட்டால், இந்த சலபின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, இந்த மதுஹபுக்காரங்க மாதிரி. மதுஹபுவாதிகள் எப்படி அந்த இமாம்கள் பேரை பயன்படுத்தி இமாம்கள் சொல்லாதெல்லாம் செய்வாங்களோ, இதே மாதிரி சலபின்னு ஒரு கூட்டம். என்னடா சலபின்னு கேட்டால், நாங்கள் சஹாபியை ஃபாலோ பண்ணுவோம். எந்த சஹாபியோட ஃபாலோ பண்ணுறீங்க? 3 பேர் இருக்காங்களா, யாரை பண்ணுறீங்க? ஒரு என்னன்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ்னா எடுத்துக்காட்ட சொல்லிடுவாங்க. எடுத்துக்காட்ட சொல்லாமல் இருக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னா, சலபின்னு சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு பத்துவா கொடுப்பாங்க. எப்படிலாம் பண்ணுவாங்க? இப்போ அடிமை பெண்கள் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறோம், இந்த சலபி பத்துவா 2-3 சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். இந்த சலபிங்கிற கள்ளப்பயில்வோங்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கிடும். இன்னும் சொல்ல போனால், எவனெல்லாம் இந்த சலபின்னு சொல்லி கொண்டிருக்கிறானோ அவங்க எல்லாமே இந்த தோற்றத்தை வச்சு ஏமாத்துவாங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை மாதிரி தான் நான் இருக்கேன், மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, வழங்குதா? சாதாரணமாக எல்லாரும் போடக்கூடிய ஆடையை போட்டுக்கொண்டு எல்லாரும் மாதிரி நான் போய் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு சபையில் போனால் என்ன செய்வாங்க? வெளியூர்லேருந்து ஆளுக்கு வரும். ஆளுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியாது. ஏன்? டிஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க.
வந்து கேட்பாங்க, ஐயுக்கும் முகமது, முகமதுனா யாரு, முகமதுங்கிறாங்களே யாரு, இந்த அவர் தான், இப்படி காட்டுவாங்க. அப்ப என்ன இதுல வழங்குது, தனக்கென்று ஒரு தனி அடையாளம் வச்சுக்கிற மாட்டாங்க. இந்த சலபின்னு சொல்றவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம தனி ட்ரெஸ்ஸு, தனியாக ஒரு டைப்பு, அந்த மாதிரியா ஒரு தோற்றத்தில் வருவாங்க. இருக்கிற சட்டை இவ்வளோ போதும் சொன்னாலும் இவ்வளோ தோப்பு இவ்வளோ கூட பொடி போடுவாங்க. கெண்டக்கால் வரைக்கும் சட்டை, உள்ளுக்கு கைலி வர இருக்கும். அதுக்கு தாண்டி கெண்டக்கால் வரைக்கும் எதுக்கு, உங்களில் இருந்து வேறுபட்டு இருந்தால் தான் நீங்கள் மதிப்பிக்கலாம். இப்படிங்கிறவன் தான் அந்த சலபி கூட்டு 90% சலபி என்னவா இருப்பான்னு கேட்டால் தனி கோலத்தில் வருவாங்க. ஒன்று அதில் அவங்களுடைய சில பத்துவா வச்சுருங்களேன். ரசூல்லா காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, ஆண் அடிமை இருந்தாங்க, பெண் அடிமை இருந்தாங்க. போர்க்களத்தில் பிடிக்கப்படுவாங்க. பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அவங்கள ஜெயிலில் வைக்க முடியாது, ஜெயிலில் சோறு போட இயலாது. அதனால என்ன செய்வாங்க, அடிமைகளை பிரித்து கொடுத்துருவாங்க. நீ அந்த அடிமை நீ வேலைக்கு வச்சுக்க, இந்த அடிமை நீ வச்சுக்க, அந்த அடிமை நீ வச்சுக்கண்டு ஆண்கள் பெண்கள் அடிமையெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ பெண்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டார்களே ஆனால் அவங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆண் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அடிமையாக வர இருக்கிறாங்க, அவள் புருஷனும் இல்லை, சொந்த காரணம் இல்லை, கேட்க நாதி இல்லை, வெளியூர்லேருந்து பிடிச்சி விடப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு வீட்டில் கொண்டே விட்டு அடிமைன்னு வச்சோம்னு சொன்னால் வேற மாதிரி ஏதாவது நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் இஸ்லாமை தவிர்க்கவே இயலாதுங்கிற காரணத்தினால அடிமை பெண்கள் என்ன செய்யலாம், ஒரு 4 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒருவர் வந்து மனைவி மாதிரி, அவங்க அது ஒரு வகையான மனைவி தான், அவங்களே மனைவி மாதிரி என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம்னு ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்குது. இப்போ அடிமை இல்லை, அதனால சட்டம் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேலைக்கார பொம்பளையை சேர்த்து வச்சுக்கிட்டு வேலைக்காரியோட இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வேலைக்கார அடிமையா காசுக்கு விற்க இயலுமா, அடிமையை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, வேற இடத்துல போகவும் முடியாது, அவளுக்கு விலை கூட விற்று விட்டுடலாம், நினைச்சா எஜமான மாற்ற முடியாது அவளுக்கு. வேலைக்காரி என்பவள் வந்து அவன் வந்து ஒரு கூலிக்காக வேலை செய்கிறான், கூலி பார்த்தோன்னா அங்கே போயிடுவா, அவன் இல்லாட்டி இங்கே போயிடுவா, அவளுக்கு புருஷன் இருப்பான், அவளுக்கு சொந்தக்காரன் இருப்பான், அவன் இந்த நாட்டை சேர்ந்தவளா இருப்பான். அந்த மாதிரியான ஒரு வேலைக்காரி வந்து அடிமை எவனா சொல்லுவானா. இவங்க பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துவதற்காக வேண்டி ஒரு 4 மனைவி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த சலபின் அம்பிட்டு பேருக்கு 4 முன்னாடி வச்சிருப்பாங்களா. அது பத்தாம வேலைக்காரின்னு வச்சுக்கணும், வா ஒரு ஆள் கூப்பிடுறது வேலைக்காரின்னா அது அடிமை பெண் மாதிரி எவ்வளோ வச்சுக்கலாம், லிமிட் இல்லை. இப்படி வைத்து கொண்டு திரியக்கூடிய சலபி மௌலானாக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் தான் அபின் பாசிட்ட ஓதுனவன், நான் அந்த நாசுருதீன் அல்பாதின்ற ஓதுனவன் என்றெல்லாம் பில்டப் பண்ணி கொண்டு இப்படி பல 15-20 பெண்களோட சல்லாபம் நடத்திக்கிட்டு இருக்கனா இவனுக்கு பேர் சலபி. அதை மறைக்கிறதுக்கு பெரிய ஜுப்பா பெரிய தேடி நாங்கள்லாம் சலபிகள் பின்பற்றுறோம். அப்போ இந்த எதுக்குன்னு கேட்டால் குரானில் எங்கடா ஆதாரம்னு கேட்டுருவீங்க, ஹதீஸில் கேட்டுருவீங்க. சலபி ஒருத்தர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, சலபி முன்னோர் தானே, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு போயிட்டே இருப்பீங்க. இது செய்கிறான். அதே மாதிரி வந்து இந்த சுய இன்பம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க பத்வாவில். சுய இன்பம், அதாவது கணவன் மனைவி இல்லறத்தை ஈடுபடணும், தவறான முறையில் தனக்குத்தானே அந்த இன்பத்தை அடைவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. குர்ஆனிலே தெளிவான தடை இருக்கிறது. இல்லால அஸ்வாஜியும் அவுமாம் அழகு தைமானும், தங்கள் மனைவியரிடமும் அடிமை பெண்களும் தவிர வேறு யாரிடமும் இந்த மாதிரி வேற மாதிரி வரம்பு மீற மாட்டார்கள் அப்படின்னு மூமினுங்கிற சூறாவில் தடையே இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுய இன்பம் கூடும், அவனா சுய இன்பம் செஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் கூடும். எங்கடா குரான்ல இல்லை, ஹதீஸ் இல்லை, ஏன்னா சரி சலபி சொல்லிட்டாங்க. சலபி நேரம் முன்னோர் யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி விட்றாங்க. கேட்டால் யார் சொன்னான்னா அந்த இப்னு இப்ராஹிம் சொன்னாருமாங்க. உங்களுக்கு யாரை தெரியும், யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சலபி என்பதெல்லாம் வாயில வந்த மாதிரி ஃபத்வா கொடுத்து அதுக்கு எவனாச்சும் ஒரு பேரை சொல்லி ஏமாத்த, எப்படி மதுகப்புக்காரன் இமாம் பேரை சொல்லி கொண்டு இமாமுக்கு சம்பந்தம் இல்லாமல் சொல்லுகிறானோ அந்த மாதிரி இந்த சலபிங்கிறவன் சஹாபாக்கள் சிறப்பையா உங்கள்கிட்ட பேசுவான். இந்த மதுகப்புக்காரன் எப்படி இமாம் சிறப்பை பேசுறானோ அந்த மாதிரி சஹாபாக்கள் சிறப்பையா பேசுவான். இவன் செய்கிற காரியம் எதுவுமே சஹாபாக்களுக்கு சம்பந்தம் உள்ளதா இருக்காது, சஹாபாக்கள் செஞ்சதா இருக்காது. இன்னும் சில சலபிகள் கிஞ்சாவெல்லாம் குடுஞ்சுடுற சலபிகள்லாம் இருக்காங்க. அந்த ஃபத்வாக்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது சலபிங்கிற பேரில். அப்போ இந்த சலபி என்ற ஒரு பேரில் இருக்கக்கூடியவர்களும் அவன் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு குர்ஆன் தடையாக இருக்கிறது. குர்ஆன் எடுத்து ரெஃபரன்ஸ் காட்டணும். சலபி பெரியார் மௌலானான்னு சொல்லிட்டோம்னா எந்த ரெஃபரன்ஸு காட்ட தேவையில்லை, நம்ம நினைச்சதை செய்யலாம். இப்படியான அடிப்படையில் இருக்கிறார். கடைசியில் இவர்களும் தங்களுடைய கூற்றைத்தான் மார்க்கமாக்குகிறார்கள். சரி, இவன் என்ன செய்யறான், சஹாபாக்களுடைய சிறப்பெல்லாம் எடுத்து காட்டி அவங்க ரசூல்லாவோட நெருங்கி பழகுனவங்க அதனால பின்பற்றணும். ரசூல்லாவை நெருங்கி போனவனா பின்பற்றணுமா, மதிப்போம். ரசூல்லாவை நெருங்கி போனோம்னா உண்மைதான், அதனால அவங்களுக்கு வகி வந்துருமா, அவங்க மார்க்கம்னு சொன்னாலும் செய்ய முடியுமா? அப்போ சஹாபாக்களாக இருந்தவர்கள் ரசூல்கிட்ட பாடம் கற்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு
அவங்க மாறி போனாங்களா இல்லையா? எல்லாரும் அல்ல, சிலர் போயிட்டாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்டாங்க சில பேர். அபூபக்கர் யுத்தமே பண்ணினாரு, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்த பிரகடனா, நீ எவனா ஜக்காத்து கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக போர் செய்வேன்னு சொன்னாரு. அப்போ அதை மறுத்து நிறைய பேர் முர்த்ததா வர இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் என்று அறியப்பட்டவர்களே ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் போயிட்டாங்களே. அப்ப எப்படி சஹாபியை பின்பற்றுறது? சஹாபி மனுஷர் தானப்பா, நல்லவராக அறியப்பட்டிருந்தாரு. ஆனால் மதிச்சிட்டு போவருக்கா துவா செய்யி, அவ்வளவுதான். அவர் பேர்ல சொல்றதுலாம் ரெக்கார்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கா சஹாபி வாழ்க்கையெல்லாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா தான் அக்பர் ஆணிவர் அறிவிப்பாளர்லாம் பார்த்து துல்லியமாக பார்த்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் நம்பகமானவர், பலவீனம், இப்படிலாம் பார்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு ரசூலுக்கு இருக்கிறது. முதல்ல சஹாபி சொன்னதுல முக்காவாசி பொய், எந்த அறிவிப்பாளரும் இருக்காது. அதுபோக அவங்க தவறாகவும் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வஹி தொடர்புல உள்ள மாதிரி நடக்கவில்லை. சரி, நாங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சாங்களா? செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் யுத்தம் செஞ்சாங்களா? செஞ்சிருக்காங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படையும் ஆயிஷா நாயகி தலைமையில் ஒரு படையும் சேர்ந்து போர் செஞ்சாங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்களை பின்பற்றோம்னு சொல்றீல, போர் செய்வோமா? நீ ஒரு வாழத்துக்கு நான் ஒரு வாழத்துக்கு வரவா? தவறா செய்து விட்டார், அவ்வளவுதான். போர் செய்வது கூட ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுல எச்சரிக்கை பண்ணாங்க, லா தர்ஜி உபாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிர் ஆகி விடாதீர்கள். எதிரிபு பாலுக்கும் ரிகாபு பாலின், ஒருத்தர் கழுத்தை ஒருத்தர் வெட்டி செத்து போய் காஃபிர் ஆயிராது என்னங்க. அப்போ ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கக்கூடாது என்று அவ்வளவு தெளிவாக கட்டளை இருந்தும் சஹாபாக்கள் மனிதர்கள், அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் அப்படி எடுத்துட்டு போகணுமே தவிர அதை சட்டமா எடுக்க முடியுமா? அது மாதிரி நம்மளும் செய்யலாம் எடுக்க முடியும். நம்ம சஹாபாக்கள் நான் திட்டலை, அவங்களோட தியாகத்துக்கு அவன் எல்லாம் மன்னிப்பான், அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு போயிடணுமே தவிர அவர்கள் சொன்னது மார்க்கம் இப்படி ஆகும். குர்ஆன் விஷயத்திலே சஹாபாக்களுக்கு எவ்வளவு பிழைகள் நடந்திருக்கிறது. இப்னு மஸ்ஊத் பெரிய சஹாபி, அவர் என்ன பண்றாருன்னா குர்ஆன்ல உள்ள கடைசி 2 சூரா இல்லைங்கிறார். 113 114 இருக்க ஃபலக் நாஸ் இருக்கிற அது குர்ஆன் இல்லைங்கிறார். உலகமெல்லாம் சேர்ந்து குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறோம், அவர் ஒரு ஆள் மட்டும் என்ன மறுத்தார். அப்ப சஹாபியை பின்பற்றலாம்னு சொல்லி ஒருத்தன் மறுத்தா ஒத்துக்குறீங்களா? ஏன்டா மறுத்த? சலபி, நான் சலபி, அவரை நான் பின்பற்றிக்கிட்டேன், அதனால 112 சூரான்னு சொல்லலாமா? அப்ப யாரு சொன்னாலும் என்ன, வஹி மட்டும்தான் மார்க்கன்னு நில்லு. சஹாபி தப்பா செய்வாரு, குறை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா அந்த இப்னு மஸ்ஊத் பெரிய சஹாபி தொழுவும் போது ருக்குக்கு போனோன்னு நீங்க ருக்குல என்ன செய்வீங்க? கையினால முட்டுக்கால பிடிப்பீங்க. இவர் என்ன செய்வாருன்னா அந்த சஹாபி இப்படி கொண்டு வச்சுக்கிறார் ருக்குல. எப்படி கொஞ்சம் நல்லா காட்டுங்க, கேமரால காட்டுங்க. ருக்குல நம்ம எப்படி செய்வோம்? முட்டுக்கால தானே பிடிப்பீங்க. ஒரு சஹாபி இருந்தாரு, இப்படி ருக்கு செய்வார், முட்டுக்கால் பிடிக்க மாட்டார். அவர் புள்ள எல்லாம் நல்லா ருக்கு செஞ்சா கூட தட்டி விட்டு செய்யாது, அப்படி இப்படி செய்வார் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு. அப்ப இது எல்லா சஹாபாக்களும் அவர் காலத்துல இருந்து மாற்றப்பட்டுருச்சுன்னு அறிவிச்ச பிறகும் கூட அந்த இப்னு மஸ்ஊத்ங்கிற சஹாபி இந்த மாதிரி ருக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப சஹாபி பின்பற்றுவோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? சஹாபிகளை மதிக்கணும், அவங்களுக்கு துஆ செய்யுங்க. அவங்க அன்னைக்கு ரத்தம் செஞ்சு தியாகம் பண்ணி இருக்காவிட்டால் நமக்கு இந்த மார்க்கம் வந்திருக்காது. பத்ர், உஹத்